कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன் நில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யன் நிஹதந்தமஹா. எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கைகெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே. சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரம் அதிலும் பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளிலே ஆழங்கால் பட்டு அருளிச் செய்த ஸ்ரீசூக்திகள் அவைகள்தான் திவ்ய பிரபந்தங்கள் என்றும் அருளிச் செயல் என்றும் வழங்கப் பெறுகின்றன. அப்படிப்பட்ட அருளிச் செயலை நாம் அர்த்தத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாராய் ஸ்ரீமத் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கின்ற ஜீயர் சுவாமிகள் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பொருள்களை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எல்லோருக்கும் வழங்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த சுவாமியினுடைய கிருபையாலே தான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த சுவாமியினுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வித்வானும் ஒரு 10 பாசுரங்களை சுருக்கமாக ஒரு உபன்யாசத்திலே தெரிவிக்க வேண்டும் என்பது போல ஒரு வகை ஏற்படுத்தப்பட்டு இதுவரை ஏறக்குறைய 1500 பாசுரங்கள், சற்றேறக்குறைய
1500 பாசுரங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதிலே இன்றைய தினம் அடியேனுக்கு திருவரங்கம் பெரிய கோவிலை பற்றி திருமங்கியாழ்வார் அருளி செய்துள்ள ஏழை ஏதலன் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி, அதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமனமிடப்பட்டுள்ளது. திருமங்கியாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியாகிற திவ்ய பிரபந்தத்திலே வடகோடியிலே இருக்கிற திவ்ய தேசங்களை ஆரம்பித்து, அதாவது இமயமலைக்கு அப்பால் உள்ள திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்திலே தொடங்கி பல பல வட திவ்ய தேசங்களை அனுபவித்து, அதற்கு பிறகு தொண்டை நாட்டு திருப்பதிகளை அனுபவித்து, அதற்கு பிறகு நடுநாட்டு திருப்பதிகளையும் அனுபவித்து, அதற்கு பிறகு சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அவற்றையும் தம்முடைய திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கிறார். மங்களாசாசனம் செய்கிற பொழுது ஓரொரு திவ்ய தேசத்திற்கு ஓரொரு விதமாக, ஒரு திவ்ய தேசத்திற்கு ஒரு பதிகம், இன்னொரு திவ்ய தேசத்திற்கு 2 பதிகம், சில திவ்ய தேசங்களுக்கு 3 பதிகம் என்று அருளி செய்கிறார். இதில் மிக அதிகமாக திருக்கண்ணபுரம், திருநறையூர் என்கிற 2 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கு மட்டும் 10 பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மிக அதிகமான பதிகம் அருளி செய்யப்பட்டவர் யார் என்று நாம் பார்த்தால், திருவரங்கம் பெரிய கோவிலே எழுந்தருளியிருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், அவருக்குத்தான் அதிகமான பதிகங்கள், 5 பதிகங்கள். இந்த அளவு 5 பதிகங்கள் வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கும் திருமங்கையாழ்வார் அருளி செய்யவில்லை என்றே சொல்ல வேண்டும். அப்படி அருளி செய்யப்பட்ட 5 பதிகங்களுக்குள்ளே இது கடைசியான பதிகம் என்று சொல்லலாம். அதாவது பெரிய திருமொழியினுடைய 5ஆம் பத்திலே திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு 5 பதிகங்களை அருளி செய்தார். அதாவது 5ஆம் பத்து 4வது திருவாய்மொழி தொடங்கி 4, 5, 6, 7, 8 இந்த 8வது பதிகம், இதுதான் திருவரங்கத்தை பற்றின கடைசி பதிகம். இந்த பதிகத்திலே திருமங்கையாழ்வார் மிக அற்புதமாக அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி, நீயே எனக்கு எல்லாம் என்று அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். நீயே எனக்கு எல்லாமுமாக இருந்து என்னை ரட்சித்தருள வேணும். ஒரு புடையிலே நாம் சொல்லுவோம் என்னால், எப்படி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்திலே உலகமுண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியை அருளி செய்தாரோ, ஏறக்குறைய அதே போல திருவரங்கநாதனிடத்திலே திருமங்கையாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட திருமொழி இது என்று கொள்ளலாம். இந்த ஏழை ஏதலன் என்கிற திருவாய்மொழி என்று நாம் கொள்ளலாம். இது இந்த ஏழை ஏதலன் என்கிற திருமொழி, அது மிக அற்புதமான திருமொழி. இதுல இன்னும் என்ன விசேஷம் என்னால், புராண புருஷர்களை போல இருக்கக்கூடிய ஒரு 9 வியக்திகளை சொல்லி, இவர்களுக்கெல்லாம் நீ எப்படி அருள் செய்தாயோ, அவர்களுடைய கருத்தறிந்து அவர்களுக்கு வேண்டியதை நீ எப்படி கொடுத்தாயோ, அதே போல என்னுடைய கருத்தறிந்து எனக்கும் நீ அருள் செய்ய வேணும் என்று ஒரு 9 நபர்களை உதாரணமாக காட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஆழிவண்ணனின் அடியனை அடைந்தேன் என்று அந்த திரு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி, நீ எனக்கு அருள் புரிய வேணும். யாரை போலே என்னால், எப்படி நீ குஹப்பெருமாளுக்கு அருள் செய்தாயோ, எப்படி நீ திருவடி ஹனுமானுக்கு அருள் செய்தாயோ, எப்படி நீ கஜேந்திரனுக்கு அருள் செய்தாயோ என்று இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக எடுத்து சொல்லி, அதுபோல எனக்கும் நீ அருள் செய்ய வேணும் என்று இந்த பதிகத்திலே, இந்த திருமொழியிலே ஆழ்வார் வேண்டுகிறார். அப்படி வேண்டுகிற பொழுது அந்த எம்பெருமானுடைய சௌசீல்யம் என்கிற குணத்தையும் சேர்த்து மிக அற்புதமாக அனுபவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இது மிக உயர்ந்த திருமொழி என்ற ஒரு கருத்திலே தான் இந்த திருமொழிக்கு வியாக்கியானம் பண்ணுகின்ற பெரியவாச்சான் பிள்ளை மற்ற திருமொழிகளுக்கெல்லாம் மிகவும் சுருக்கமான அவதாரிக்கையை வைத்தவர். இந்த திருமொழிக்கு அவதாரிக்கை மிக விரிவாக சாதிக்கிறார். அதுவும் எப்படி சாதிக்கிறார் என்னால், இதுதான் திருமொழியினுடைய முதல் பதிகம் என்கிறது போலே இதுல காட்டுகிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கின்றன. அதாவது ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளி
சித்து அச்சித்து ஈஸ்வரன்கிற தத்துவத்தை எல்லாம் விளக்கமாக காட்டி கொடுத்து தன்னுடைய நிலைமையையும் விளக்கமாக காட்டி கொடுக்க அந்த எம்பெருமானுடைய நிலைகளிலேயும் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரமே உயர்ந்தது என்று கொண்டு அதிலேயும் அர்ச்சாவதாரத்திற்கெல்லாம் மூலக்கிழங்காயிருக்கக்கூடிய திருவரங்கம் பெரிய கோவில் மிக உயர்ந்தது என்று கொண்டு அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார் என்று மிக விரிவாக இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் காட்டிக் கொண்டு வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் முடிவிலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால், திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பெரிய பெருமாள் அவர்தான் பிராபியம், அவர்தான் பிராபகம் என்று சொல்லப்பட்டது. அதாவது அவர்தான் பிராபியம், அடையப்படுபவர், அவர்தான் பிராபகம், அடைவிப்பவர், நமக்கு அடையும்படியாக கொடுப்பவரும் அவர்தான் என்று அந்த விஷயம் சொல்லப்பட்டது. அமலநாதிபிரானிலே பிராபியம், அடையப்படுகின்ற எம்பெருமானுடைய திருமேனி அழகு, அது விவரிக்கப்பட்டது. இந்த ஏழை ஏதலன் திருமொழியிலே எம்பெருமானே பிராபகம், நம்மை அடைவிப்பவன், அதாவது நாம் அவனை அடையும்படி நமக்கு அருள் புரிபவன் அவன்தான் என்று அந்த அர்த்தமானது தெரிவிக்கப்படுகிறது என்று ஆரம்பித்து தெரிவிக்கிறார். மிக 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 விரிவான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சுருக்கமாக எவ்வளவு தெரிவிக்க முடியுமோ அடியனுடைய ஞானத்திற்கும் சக்திக்கும் தகுந்த மாதிரி எவ்வளவு சுருக்கமாக தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக தெரிவிக்க முயற்சி செய்கிறேன். முதல் பாசுரம் எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை மிக அற்புதமாக கொண்டாடுகிறார். அதுவும் முக்கியமாக குஹப்பெருமாளுக்கு அவர் செய்த அருள் அது எப்படிப்பட்டது என்கிறதை இந்த முதல் பாசுரத்திலே அருளி செய்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பியம்பியன் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழியன்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடிணையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. குஹப்பெருமாளுக்கு எப்படி அருள் செய்தான் எம்பெருமான், அதுவும் சக்கரவர்த்தி திருமகனாய் அவதரித்திருக்கிற காலத்திலே அவனுக்கு அருள் செய்தான். எப்படி செய்தான் என்றால், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, அவன் ஏழையாயிற்றே, அவன் ஏதலனாயிற்றே, அவன் கீழ்மகனாயிற்றே, என்னாது இறங்கி என்றான். அதாவது இந்த குணத்திற்குத்தான் சௌசீல்யம்னு பேர். சௌசீல்யம் என்கிற குணத்திற்கு என்ன பொருள் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னால், மகதோபி மந்தைஸ்தக நீரந்திரேண சம்ஸ்லேஷா சௌசீல்யம் என்று சொல்லுவார்கள். அதாவது எவ்வளவு உயர்ந்தவனாயிருந்த பொழுதும் கூட, மகதா ஆபி மந்தைஸ்தக, மிகவும் தாழ்ந்தவனோடும் கூட, அந்த நீரந்திரேனா இடைவெளியே இல்லாமல், அப்படி துளி கூட அதில் நடுவில் ஏதாவது ஒரு தனியான ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளாமல் அப்படி இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுகிற அந்த குணம் இருக்கிறதே, அதற்குத்தான் சௌசீல்யம்னு பேர். அந்த சௌசீல்யத்தை நாம் முழுவதுமாக எங்கே காணலாம்னு கேட்டா, இந்த குஹப்பெருமாளிடத்திலே தான் காணலாம் என்று சொல்லுகிறார். அங்கேதான் எம்பெருமான் காட்டினான் சௌசீல்யத்தை முழுவதுமாக என்று சொல்லுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி, ஏழை என்கிற சொல்லுக்கு சாதாரணமாக நாம் அர்த்தம் சொல்லுகிற பொழுது பணத்தாலே குறைந்தவனை ஏழை என்று சொல்லிவிடுவோம். ஏழை என்னால் ரொம்ப பணத்தில் கொஞ்சம் குறைவாயிருக்கிறவனை ஏழை என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஏழை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தெரியுமோ, ஞானத்தாலே குறைந்தவன். பணம் என்கிறது ஒரு விஷயமே அல்ல, அது இன்று வரும் நாளை போகும். ஆனால் ஞானம்தான் நிரந்தரமான செல்வம். அதனால ஏழை என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஞானத்தாலே குறைந்தவன் என்று அந்த குகனை பற்றி சொல்லுகிறார். அது திருவள்ளுவர் கூட திருக்குறளிலே என்ன சொல்லுகிறார் தெரியுமோ, நுண்ணுணர்வின்மை வறுமை அகுது உடைமை பண்ணை படைத்த பெருஞ்செல்வம். நுண்ணுணர்வின்மை வறுமை, நல்ல ஆழ்ந்த அறிவு ஒருத்தனுக்கு இல்லை என்றால் அதுதான் வறுமை. அகுது உடைமை, அதாவது அந்த நுண்ணுணர்வை உடைமை. நுண்ணுணர்வு ஒருத்தனுக்கு இருக்குமானால் அது எப்படிப்பட்டதுன்னா, பண்ண படைத்த பெரும் செல்வம். அதுதான் பெரிய செல்வம். ஞானம்தான் செல்வம்.
அதனால ஞானம் இல்லை என்றால் அது வறுமைதான் என்று இப்படித்தான் அவரும் திருவள்ளுவரும் சொல்லுகிறார். அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது இங்கே ஏழை என்கிற சொல்லுக்கு அவன் ஞானத்தாலே குறைந்தவன் என்கிற அந்த அர்த்தத்தை தான் பெரியவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். ரொம்ப ஞானத்தில் குறைந்தவன் அவன் ஏழை. அடுத்தபடியாக இவர் சக்கரவர்த்தி திருமகன் எப்படிப்பட்டவர்னா சர்வஜா சர்வவித்து என்ற மேன்மையுடையவன் பகவான். ஆனால் இதுக்கு நேர் எதிர்த்தட்டாக குகன் எப்படி இருந்தான்? ஞானத்திலே குறைந்தவனாய் இருந்தான். அடுத்தது ஏதலன். ஏதலன் என்ன? சத்ரு. அவன் வேடனாய் வேடுவத் தொழிலை கொண்டிருந்தபடியினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் விரோதி. அவன் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் விரோதி அந்த குகன். ஆனால் பெருமாள் எப்படிப்பட்டவர் என்றால் ரிபூணாமபி வத்சலஹா. ராமன் எதிரிகளுக்கு கூட அன்பை காட்டுகிறவன். அப்ப இவனுக்கு அவனுக்கு எதிர்த்தட்டான நிலை பாருங்கள். அவனோ அறிவில் குறைந்தவன், இவரோ அறிவில் மிகுந்தவர். அவனோ எல்லாருக்கும் விரோதி, இவர் விரோதிகளுக்கும் அன்பு செலுத்துபவர். இரண்டாயிட்டா. மூன்றாவது கீழ் மகன். அவன் செய்யக்கூடிய தொழிலை இட்டு பார்க்கிற பொழுது அவர் மிகவும் தாழ்ந்த ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தான். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால் என்று வள்ளுவரும் காட்டினார் அல்லவா? அது என்ன காரணம்? அந்த வேடுவத் தொழிலை செய்தபடியினாலே அவன் கீழ்மகன். ஆனால் சக்கரவர்த்தி திருமகனோ அந்த காலத்தில் எப்படி எந்த குலத்திலே பிறந்திருந்தான் என்றால் இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி என்று சொல்லப்படுகின்றபடி பூமி முழுதையும் ஒரு குடையின் கீழே ஆளக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக பிறந்திருந்தான். ஆனால் அந்த சமயத்திலே குகன் அவன் எப்படி இருந்தான் என்றால் ஏதோ ஒரு சின்ன பிரதேசத்திற்கு கங்கை கரையிலே ஒரு 1000 ஓடங்களை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துபவனாக இருந்தான். அவன் சின்ன கிராமத்திற்கு அதிபதி. அவன் அப்படி பார்க்கிற பொழுது இவன் எவ்வளவு உயர்ந்தவன், அவன் எவ்வளவு தாழ்ந்தவன். இதையெல்லாம் பார்க்கல. என்னாது இறங்கி இதையெல்லாம் காட்டாமல், இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளாமல் அவனுக்கு தன்னுடைய இரக்கத்தை பொழிந்தான் எம்பெருமான் என்று குகப்பெருமாளுக்கு அவன் அனுகிரகித்த அனுகிரகத்தை இப்படி சொல்லுகிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி என்றான். இதற்கு மேலே இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார் இதற்கு. இந்த என்னாது என்கிறதுக்கு என்னாது என்பது யார் என்னாதுன்றது பாசுரத்தில் இல்லை இல்லையா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதுன்னு இருக்கு. அது யார் என்னாது அப்படின்னா, இப்ப முதல்ல நான் அர்த்தம் சொன்ன பொழுது என்னாதுன்னா ராமபிரான் இவன் ஏழை அண்ணாது, இவன் ஏதலன் என்னாது, இவன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னான். உடனே பெரியவாச்சான் பிள்ளை இன்னொரு அர்த்தம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவன் என்னாது இருக்க இவன் இறங்கினான். அதாவது எம்பெருமான் திருமுன்பே போய் நின்றால் நாம் சொல்ல வேணும், அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதிஹி துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய தாழ்வுகளை எல்லாம் நம்ம விண்ணப்பித்துக் கொள்ள வேணும். அப்பத்தான் எம்பெருமான் நமக்கு அருள் புரிவான் என்று அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே குகப்பெருமாள் ஐயோ நான் ஏழையாயிற்றே, நான் ஏதலனாயிற்றே, நான் கீழ்மகனாயிற்றே என்று சொல்ல வேண்டி இருக்க அதையெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. ஆனால் ராமபிரானே போய் அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு விட்டான். உகந்து தோழன் என்று அவன் என்ன பண்ண, ராமசிய ஆத்மசமஸ்தகா என்று சொல்லும்படியாக அந்த குகப்பெருமாளை ஏற்று அணைத்துக் கொண்டு விட்டானாம். அதுதான் சொல்ற ஏழை என்னாது கீழ்மகன் என்னாது, இதெல்லாம் இவன் என்னாது, குகன் என்னாது இருக்கவே அவனுக்கு எம்பெருமான் அருள் செய்தான் என்று அப்படி ஒரு அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தம் கூட வேறொரு இடத்துல காட்டப்படுகிறது. இங்க வியாக்கியானத்தில் சொல்லல, வேறொரு இடத்துல சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு தெரியுமோ? என்னதான் அவன் தாழ்ந்தவனாயிருந்தும், என்னதான் பகவான் உயர்ந்தவனாயிருந்தும், அவனோட அப்படி கலந்து பழகினாலும் கூட பெருமாள் வேண்டுமானால், ராமபிரான் வேண்டுமானால் தன்னை தாழ விட்டு விடலாம். ஆனால் குகப்பெருமாளுக்கு கலந்து பழகுகிற பொழுது ஐயோ இவரோடு பழகுவதற்கு நமக்கு என்ன யோக்கியத்தை, நாமார் அம்மான் ஆழிப்பிரான் அவனை விடத்தான் யானார், நான் எப்படிப்பட்டவன், மிகவும் தாழ்ந்தவனாயிட்டே, இவனோடு எப்படி கலந்து பழகுவது என்று நினைத்து அவன் சற்று ஒதுங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படி கூட ஒதுங்க விடாமல் என்ன பண்ணா, அவன் தன்னை ஏழை என்னாது
ஏதலன் என்னாது கீழ்மகன் என்னாது என்னால் என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் அவன் தன்னை நினைக்கவே இல்லை. என்ன காரணம் என்னால் அந்த அளவுக்கு ராமபிரான் தன்னை தாழ விட்டு இருக்கிறான். ஐயோ, இவர் உயர்ந்தவராச்சு, இவ்வளவு உயர்ந்தவரோடு நாம் எப்படி பழகுவது என்று துளி கூட அவன் கூசவே வேண்டாதபடிக்கு அப்படி எம்பெருமான் அந்த எம்பெருமான் அவனுக்கு தன்னை தாழ விட்டு ஆக்கி கொடுத்தான் என்கிறது. இது அத்தனையும் இந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து என்ன பண்ணி நான் அடுத்தபடியாக மாழைமான் மட நோக்கி உன் தோழி சீதா பிராட்டியை காட்டினான். அம்மா இது பார், இவள் மாழை மான் மட நோக்கி. அது சொன்னதுக்கு அதுக்கெல்லாம் கூட சுவாரஸ்யம் காட்டுகிறார். என்னன்னா, நேர பிராட்டி என்று சொல்லாமல் எதனால் அவளை மாழைமான் மட நோக்கி என்று அவளுடைய கண்களை சொன்னான். அதாவது கண்கள் எப்படிப்பட்ட கண்களை உடையவள் என்னால் மானின் கண்களை போன்ற கண்களை, மானின் நோக்கு போன்ற கண்களை உடையவள். என்னோட என்ன அர்த்தம் என்னால், இந்த மான் என்ன பண்ணுமா, அப்படி மருண்டு மருண்டு ஒரு இடத்துலையும் பார்த்துட்டே இருக்குமா. அதுபோல இங்கே சீதா பிராட்டி அவள் புருஷகார பூத்தையாகையினாலே பெருமாள் வனத்திற்கு எழுந்தருளினாரே, அதுவே எதற்காக? எல்லாரும் என்னமோ காட்டுக்கு போனா எதற்காக காட்டுக்கு எழுந்தருளினார் என்னால், உலகத்தில் தெரியிருந்த கதை என்ன, மந்தரை வந்து கெடுத்தாள், கைகேயி வந்து வரம் கேட்டாள், அதனால காட்டுக்கு போனார் என்றது சரித்திரம். ஆனால் அதெல்லாம் வெறும் வியாஜம். அரண்மனையிலேயே இருந்தால் அடியவர்களை எப்படி அனுகிரகிப்பது? அரண்மனையிலேயே இருந்தால் அடியவர்களை அனுகிரகிப்பதற்கு அவகாசமே இல்லாமல் போய்விடும். தான் இந்த உலகத்திற்கு வந்து அவதரித்தது தன்னுடைய சௌசீல்ய சௌலபியங்களை காட்டுவதற்காகத்தானே. அப்படி இருக்கிற பொழுது அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமே என்று அதற்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணினான், ஏதோ ஒரு வியாஜம் மந்தரையனுடைய மனத்தை கலக்கி, அவளை கொண்டு கைகேயினுடைய மனத்தை கலக்கி, அவளை கொண்டு தசரதனுடைய மனத்தை கலக்கி, இதெல்லாம் பண்ணினவன் கலக்கிய மாமனத்தான நாய் என்று ஆழ்வார் அருளிச்சுகிறாரே. கலக்கிய மாமனம் என்னால் யார் கலக்கினார்கள்? உண்மையிலே சொன்னால் எம்பெருமான் தான் கலக்கினான். கலக்கி கடைசியில் காற்றுக்கு எழுந்தருளும்படியான நிலைமை ஏற்பட்டது. உடனே வழியிலே அடியவர்களை எல்லாம் அனுகிரகிக்க வேண்டும் என்கிற பாரிப்போடு தான் எம்பெருமான் எழுந்தொழுகிறார். அப்பொழுது குகப்பெருமாளை பார்த்த உடனே முதல்ல பிராட்டி பார்த்தாளாம், சீதா பிராட்டி. அவனிடத்துல கண்ணை செலுத்தினாள். உடனே எம்பெருமானிடத்துல கண்ணை செலுத்தினாள். பார்த்தாளாம், பார்த்தீரா, நீர் அடியவர்களை அனுகிரகிக்க வேணும்னு வந்தீரே, இதோ ஒருத்தன் கிடைத்திருக்கிறானே, இவனை விட ஒருவன் தாழ்ந்தவன் இனிமேல் உமக்கு எங்கே கிடைக்க போகிறான்? ஏழை ஏதலன் கீழ்மகன் ஒருத்தன் கிடைத்திருக்கிறான், இவனை கொள்ளலாகாதோ என்று அந்த பிராட்டியானவள் என்ன பண்ணாளாம், தன்னுடைய மான் போன்ற அந்த மருண்ட நோக்கினாலே அந்த குகனை கட்டாட்சித்தாள். உடனே பெருமாளை பார்த்தாள். குகனை கட்டாட்சிக்கிறாள், பெருமாளை பார்க்கிறாள். இப்படி மாற்றி மாற்றி அவள் பண்றதை பார்த்த உடனே பெருமாளுக்கு புரிந்து விட்டது ராமபிரானுக்கு. ஓஹோ, இவனை அங்கீகரிக்க வேண்டும் என்று புருஷகாரம் பண்ணுகிறாளோ பிராட்டி என்று என்ன பண்ணினார், அவனை அங்கீகரித்து விட்டார் என்று. அதைத்தான் மாழைமான் மட நோக்கி, இப்படி உனக்காக புருஷகாரம் பண்ணினாலே அவள் யார் என்னால், அவள் தான் உன் தோழி, உனக்கு தோழி என்று சொன்னார். நியாயமா என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு எஜமானி அம்மான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட பெருமாளுக்கு எண்ணம் இல்லை. அதான் எந்த இடத்துல பிராட்டியும் கூட ராவணனை இடத்துல பார்த்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறாள், நீ ராமபிரானை போ, அவனிடத்தில் ராமபிரான் இடத்துல போ, அவனை வந்து சரணமடைன்னு சொல்லல. பின்ன என்ன சொன்னா, மித்ரம் ஔபயிக்கம் கர்த்தம் வதங்கோரம் அனிப்சதா, ஓ அவனிடத்துல நண்பன் என்று நீ போய் நின்றாலும் உன்னை அவன் ஏற்றுக்கொள்வான். நீ அடியவன் என்று போக வேண்டிய அவசியம் இல்லை, நண்பன் என்று போ, உன்னை ஏற்றுக்கொண்டு விடுவான் என்று சொல்றான். அந்த நண்பன் என்கிற வார்த்தை அது பிராட்டியும் சொல்லுகிறாள். அதேதான் பெருமாளும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் ராமபிரானும், மித்ரபாவேன சம்பிராப்தன் நத்யஜேயங் கதஞ்சனா, என்னிடத்துல நண்பன் என்கிற பாவனையோடு ஒருத்தன் வந்தாலும் கூட அவனை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது, நீ அடியவனாகத்தான் வர வேண்டும் என்று அவர்கள் பிராட்டியும் நினைக்கவில்லை, பெருமாளும் நினைக்கவில்லை. நண்பனாக வந்தால் கூட ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்றார். அதைத்தான் இங்கேயும் பெருமாள் எப்படி காட்டுகிறார், மாழைமான் மட நோக்கி உன் தோழி, உன்னுடைய தோழி அவள் என்று சொல்றார். உகந்து தோழன் நீ எனக்கு தோழன் என்று சொல்லுகிறார். எனக்கு நீ தோழன். உண்மையில அதுல கூட விசேஷார்த்தம் காட்டுகிறார். என்ன காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை என்னால், அவளை தோழி என்று சொன்னா போற, நீ
எனக்கு தோழன் என்று சொல்லு. உகந்து தோழன் நீ எனக்கு. அவனுடைய அபிப்பிராயத்தையே தெரிவிக்கிறார். அவன் இவனை தோழனாக நினைத்திருக்கிறான், அதை சொல்லுகிறார் என்று விசேஷார்த்தம் காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. உகந்து தோழன் நீ எனக்கு. அதுக்கு மேல் இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து இப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாதிறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி. அதுக்கு மேல உம்பி என்றொழிந்திலை. அது எவ்வளவு பெரிய வார்த்தை அது. உம்பி என்றொழிந்திலை. உம்பி என்கிற சொல்லுக்கு உன்னுடைய தம்பி என்று பொருள். எம்பி என்பதற்கு என்னுடைய தம்பி என்பது பொருள். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் பெருமாள்? குகப்பெருமாளை பார்த்து ராமபிரான் என்ன சொல்லுகிறார்? குகப்பெருமாளை பார்த்து உம்பி எம்பி, உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி, அப்படித்தான் சொன்னார். நியாயமா எப்படி சொல்லியிருக்கணும்? இதை சாதாரணமாக ஒரு தமிழ் புலவர் இடத்துல கொடுத்து இதை நீ பதவுரை எழுதுவதற்கு அன்வயம் காட்டும்னு சொன்னா, எம்பி உம்பி, பாட்டுல உம்பி எம்பின்னு இருந்தாலும் அன்வயம் பண்ற பொழுது எம்பி உம்பின்னு அன்வயம் பண்ணுவார். என்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் உனக்கு தம்பி என்று சொன்னான் என்றுதான் அன்வயம் பண்ணுவார். ஆனா பெரியவாச்சான் பிள்ளை அப்படி அர்த்தம் காட்டல. பின்ன எப்படி காட்டினார்னா, உம்பி எம்பி, உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் கிடைச்சது? பெருமாள் ஸ்ரீ ராமபிரான், அவருக்கு அடுத்தபடியாக தம்பி குகப்பெருமாள், அந்த குகப்பெருமாளுக்கு தம்பியானபடியானதான் லக்ஷ்மணன் தனக்கும் தம்பி அப்படி நினைக்கிறார். என்ன அழகான இந்த மாதிரியான ஒரு குணம் ஆருக்கு வரும்? இதை விட சௌசீல்யத்திற்கு எல்லை வேறு என்ன சொல்ல முடியும்? உம்பி எம்பி, உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பின்னு சொன்னார். இப்படி கூட ஒரு அர்த்தம் உண்டா என்னால் உடனே அதற்கு வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலிருந்து பெரியவாச்சான் பிள்ளை ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். குஹேன சகிதோ ராமஹ சீதையா ச லக்ஷ்மணேன லக்ஷ்மணேன ச சீதையா. குஹேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். அதாவது குஹேன சகிதா ராமஹா, குகனோடு கூடியவனான ராமபிரான் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூடினவனாக ஆனான் என்று அங்க அப்படி அர்த்தம் காட்டுற. நியாயமா இதுக்கு கூட வடமொழி வல்லுநர்கள் அன்வயம் காட்டி அர்த்தம் சொல்லுன்னு கேட்டா என்ன சொல்லுவா? லக்ஷ்மணேனே சீதையா சக ராமஹா குகேன சகித, லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூடியிருந்த ராமன் குகனோடும் கூடினான் அர்த்தம் பண்ணிடுவார். ஆனா அப்படி அர்த்தம் பண்ணல நம்ம ஆச்சாரியர்கள். எப்படி அர்த்தம் பண்ணினானா, குகனோடு கூடின பிற்பாடுதான் இந்த இளைய பெருமாளோடும் பிராட்டியோடும் கூடியிருந்த கூட அவனுக்கு கூடியிருப்பதாக தோன்றியது. அது வரைக்கும் அது கூடியிருப்பதாகவே தோன்றவில்லை. குகேன சகிதோ ராமஹா, குகனோடு கூடினான் ராமபிரான். அதுக்கு பிறகு லக்ஷ்மணேனச்ச சீதையாச்சா என்று லக்ஷ்மணனோடும் சீதையோடும் கூடினவனாக ஆனான் என்று அந்த பிரமாணத்தை வைத்து இங்கே அர்த்தம் காட்டுகிற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை எப்படி அர்த்தம் காட்டுகிறார்? உம்பி எம்பி, உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கும் தம்பி என்று முதல்ல அப்படி காட்டு. அதனால தான் இத்தை வைத்துத்தான் அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே காட்டுகிற பொழுது குகப்பெருமாளுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது தம்பிக்கு முன் பிறந்து வாழும் வில்லும் சோதித்து என்று காட்டுகிற பொழுது தம்பிக்கு முன் பிறந்து என்றார். அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு தம்பி இளைய பெருமாள், அந்த இளைய பெருமாளுக்கும் முன்பிறந்த தம்பியாக குகப்பெருமாளை ஏற்றுக்கொண்டு விட்டார். என்ன இதுதான் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம் என்று சொல்லும்படியாக இது சீரணிந்த தோழமை என்னால் இதுதான் சீரணிந்த தோழமை. அதுதான் உம்பியம்பியன் ஒழிந்திலை. அப்படிக்கு மேல என்ன பண்ணினார்? இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட. இப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே அவனுடைய கருத்தறிந்து அதுபோல எனக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும், என்னையும் நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அடியவனாக கொண்டருள வேணும். அப்ப என்ன அர்த்தம்? குகனை போல என்னையை நீ தோழனா கொண்டருள வேணும்னு திருமங்கி ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரா அப்படின்னு கேட்டா அப்படி அர்த்தம் அல்ல. அது ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த பல்லவி போல அந்த அர்த்தத்தை வச்சுக்கணும். என்னன்னா, அவனுடைய கருத்தறிந்து அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு நீ கொடுத்தியோ, அதுபோல என்னுடைய கருத்தறிந்து எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீ கொடுக்கணும். நான் எதை கேட்கிறேனோ அதை கொடுக்கணும். என்ன கேட்கிறார் ஆழ்வார் என்றால், எம்பெருமானுக்கு அடியவனாயிருக்கிற நிலை, அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலை, அதைத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அது எனக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் ஆழ்வார் என்றால், இப்படி
சொல்லுகிறார். அந்த சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் நடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. இந்த ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையே இன்னும் அரை மணி விவரிக்கலாம். ஆனாலும் 10 பாட்டு சொல்ல வேணுமே. அதனால அடுத்த பாசுரத்துக்கு போகிறேன். அடுத்த பாசுரத்தில் திருவடிக்கு எம்பெருமான் பண்ணின ஒரு பெரிய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை 2வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அங்கேயும் கூட அவனுக்கு எத்தனையோ குறை இருந்ததுன்ற மாதிரி காட்டுறார். யாருக்கு? திருவடிக்கு. இப்ப குகப்பெருமாளுக்கு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்ற குறைகள் இருந்த பொழுதும் கூட அந்த குறைகளை எல்லாம் பாராட்டாமல் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான் என்று பார்த்தோம் அல்லவா? இப்ப அடுத்தது திருவடிக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வாதமாமகன் மற்கடம் விலங்கு மத்தோர் ரிஷாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய் தகவனுக்கில்லை கைமாறென்று கோதில் வாய்மையினாயொடும் உடனே உண்பன் நான் என்ற உண்பொருள் எனக்கு மாதல் ஆக வேண்டும் எனக்கு மாதல் வேண்டுமென்றடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருவடிக்கு என்ன குறை? என்னால் அவனுக்கு குறை வரிசையா சொல்லிட்டு வர. வாதமாமகன் மற்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்றொழிந்திலை. குகப்பெருமாளுக்கு 3 தான் சொன்னார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி. ஆனால் திருவடி விஷயத்தில் 4 சொல்றார். வாதமாமகன் மற்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை. குகப்பெருமாளுக்கு அருள் செய்ததாவது அதுவாவது ஒரு அளவில் பார்த்தால் அவனும் ஒரு என்ன சொல்றது மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவன். மனுஷர்களிலே ராட்சசன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட அவனும் ஒரு மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவனும். அவனுக்கு குகப்பெருமாளுக்கு சொல்றேன் நான். விபீஷணனுக்கு சொல்லுகிற பொழுது அவன் ராட்சச ஜாத்தியை சேர்ந்தவன். இப்ப குகப்பெருமாளுக்கு சொல்லுகிற பொழுது அவன் கீழ்மகனாயிருந்தாலும் அவன் மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவன். இவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அருள் புரிந்திருக்கிறான். விபீஷணனுக்கும் அருள் புரிந்திருக்கிறான், குகப்பெருமாளுக்கும் அருள் புரிந்திருக்கிறான் என்று நாம் பார்த்தால் இவர்களெல்லாம் ஒரு மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஹனுமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவனை சொல்றார் மற்றொரு சாதி. இந்த தலைகீழா சொல்லணும். இங்க இப்ப வாதமாமகன் மற்கடம் விலங்கு மற்றொரு சாதின்னு 4 சொன்னாரோ இல்லையோ, இதை தலைகீழா பார்க்கணும். முதல்ல மற்றொரு சாதின்னா என்ன? இவன் மனுஷ ஜாதி, அவன் விலங்கு ஜாதி, வேற ஒரு ஜாதி. அவனுக்கு அனுகிரகம் பண்ணினான். அதுக்கப்புறம் அந்த மற்றொரு சாதியிலேயும் கூட சில விலங்குகள் இருக்கும் இல்லையோ, நாம் அதை கழுத்தை கட்டி கொண்டு தொங்கலாம்படி நமக்கு வேண்டியதாக கூட சில மிருகங்கள் இருக்கும். பசுமாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஆற்றுல அதை வளர்த்தாளானா கழுத்தை கட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அதோட கூட இருக்கலாம். அதுக்கு சில விசேஷங்கள் உண்டு. ஆனால் இவன் ஆறுன்னா விலங்கு. மற்றொரு சாதி என்பதிலேயும் விலங்கு என்கிறார். விலங்கு என்னால் என்ன அர்த்தம்? நம்மை காட்டிலும் பல விதத்தில் விலங்கி போகிறபடியினாலதான் அதுக்கு விலங்குன்னு பேர். ஆகார நித்ரா மைதுனம் என்று சொல்லுவான். ஆகார நித்ரா மைதுனம் என்று சொல்லுவான். நம்ம போல ஆகாரம் கிடையாது, அதுக்கு நிறைய ஆகாரம் சாப்பிடும். நம்ம போல நித்ரா கிடையாது, அது நிறைய தூங்கும். அது மைதுனம் என்னால் அது எங்க வேணா எந்த மிருகத்தோடு வேணா சேரும். அது ஆகையினால அது நம்ம மனிதர்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் விலகி இருக்கிறபடியினாலதான் அதற்கு விலங்கு என்னே பெயர் வைத்தார்கள். சரி, அதுக்கு மேல அந்த விலங்குகளிலேயும் கூட சில விலங்குகள் இப்ப சொன்னேனே பசுமாடு இதெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று, அந்த மாதிரி இங்க சேர்த்துக் கொள்ளக்கூடிய விலங்கான்னு பார்த்தா அது என்ன? மற்கடம். மற்கடம் என்னால் என்ன? குரங்கு என்பது பொருள். மற்கடம்னா மற்கட்டா குரங்கு. இந்த குரங்கு யாரும் எடுத்து வளர்க்கறதுன்றது யாரும் பண்ண மாட்டாலும். அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்றார், நாம கொடுக்கறத கூட பிடுங்கிட்டு தான் போகுமா. ஒரு பழத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நாம கொடுக்கிற வரைக்கும் அதுக்கு பொறுமை கிடையாது, கையிலேருந்து பிடுங்கிட்டு போகணும் நம்மளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜந்து அது. அந்த ஜந்துவின் இடத்துல போய் அனுகிரகத்தை பண்ணினான். அதுக்கு மேல 4வதாக சொன்னது என்ன? வாதமாமகன். வாதமாமகன் என்னால் வாயு. வாதம் என்னால் வாயு, வாயுதேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். வாதமாமகன்
அதுலேயும் வாயுதேவனுக்கு 2 பேர் பிள்ளைகள் உண்டான். யார்? ஒருத்தன் பீமசேனன், அவனும் வாயுவனுடைய அனுகிரகத்தாலே பிறந்தவன் தான். இவனும் சரி, இந்த அஞ்சனா தேவிக்கு வாயுவனுடைய அனுகிரகத்தாலே பிறந்தவன் தான் திருவடி ஹனுமானும் கூட. அது வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக அவனை என்ன சொல்றாரு? வாத மாமகன் சொல்றாரு. வாதமகன் என்னால் அது பீமனை சொல்லும், வாத மாமகன் என்று சொன்னால் அது ஹனுமானை சொல்லும். ஏன்னா அவனுடைய பெரிய பிள்ளையா சொல்லியும், அதனால வாத மாமகன் என்று சொல்றார். ஆனால் இப்போ கீழே சொன்னதெல்லாம் தாழ்வுக்கு இலக்கணம் ஆயிற்று. ஏன்னா மற்றொரு சாதி விலங்கு மர்க்கடம் என்று சொன்னதெல்லாம் தாழ்வுக்கு காரணமாகிவிட்டது. ஆனால் வாத்தமாமகன் என்கிறது எப்படி தாழ்வுக்கு இலக்காகும்? அது பெருமைக்குத்தானே காரணம் என்றால் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி அல்ல. அதாவது ஒரு வாயுவனுடைய பிள்ளை நான் என்று அவன் அகங்காரம் கொண்டால் அது பெரிய தாழ்வுக்கு இலக்கணமாகிவிடும். அதுதான் எல்லாத்தை விட பெரிய தாழ்வு எதுன்னா அகங்காரம் தான் தாழ்வு. இந்த அகங்காரத்துக்கு எது காரணம்? என்னால் இவன் பிறந்திருக்கிற பிறப்பு காரணம். நான் யார் தெரியுமா? எங்க தகப்பனார் யார் தெரியுமா? நான் வாத்தமாமகன் என்று அகங்காரம் கொள்வதற்கு காரணமானதோ இல்லையோ, அதனால அதுவும் தாழ்வு. அதனால அத்தையும் சேர்த்துட்டார் இங்க என்று சொல்றார். வாத்தமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்றொழிந்திலை. ஆனால் அப்படியெல்லாம் பார்க்கல. அவன் என்ன பண்ணினார் திருவடிக்கு? என்னால் திருவடி பண்ணின உபகாரத்தை எல்லாம் நினைத்தார். உகந்து காதலாதரம் கடலினும் பெருக. அவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பானது கடலை காட்டிலும் பெருகியது. அப்படியே என்ன பண்ணினார்னா, செய் தகவினுக்கில்லை கைமாறு என்று, நீ செய்த தகவனுக்கு கைமாறி இல்லை. எவ்வளவு உபகாரத்தை பண்ணியிருக்கிறான் திருவடி, அதற்கு பிரதி உபகாரமே கிடையாதுன்றார். செய் தகவு கைமாறுனா என்ன பண்ணினான்? பிராணன் போகிற சமயத்தில் பிராணனை காப்பாற்றுகிற காரியம் அது திருவடிதான் பண்ணினான். முதல்ல அங்க அசோக வனிகையிலே பிராட்டி இருக்கிற இடத்திற்கு போன பொழுது அங்கே மேலே சிம்சுபா விருட்சத்தில் இருந்தான். அப்ப பிராட்டி கீழே ராவணன் நிறைய கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு போகிறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு இனிமேலும் நாம் உயிரோடு இருந்து என்ன பயன் என்ற அளவுக்கு அவளுக்கு வருத்தம் உண்டாகிறது. ஒரு நிலையிலே தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளலாமா என்று கூட அவள் நினைக்கிறாள். அந்த சமயத்திலே இவளை உயிர் பிழைப்பிக்க வேணும். என்ன பண்றதுன்னு பார்த்தான் திருவடி. எப்படி தடால்னு அவள் முன்னால போய் நின்றால், அவள் பயத்தில் ஏதாவது பண்ணிட்டாள்னா என்ன பண்றது? தன்னை ராவணனுடைய ஆள் என்று நினைத்து விட்டால் என்ன பண்ணுவது என்று இப்படியெல்லாம் யோஜனை பண்ணி கடைசியில் என்ன பண்ணினான்னா, அந்த சிம்சுபா விருட்சத்திலே இருந்து கொண்டே ராமபிரானுடைய சரித்திரத்தை மிக இனிமையாக சொல்ல ஆரம்பித்தான். ஆசித் தசரதோ நாம ராஜா ரதகுஞ்சரவாஜிமான் என்று ஆரம்பித்து ராமபிரானுடைய சரித்திரத்தை எல்லாம் சுருக்கமா சொன்னான். இது இவருடைய காதல விழுந்த உடனே, சீத்தையினுடைய காதல விழுந்த உடனே, அடடா, இங்க ராவண பவனத்துல அசோக வனிகையிலே ராமபிரானுடைய சரித்திரத்தை யார் சொல்றா என்று கொஞ்சம் அவள் கவனத்தை திருப்பி தன்னை மாய்த்து கொள்ள வேணும் என்று நினைத்திருந்தாளே, அதையும் சற்று மறந்து அப்படி சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் திருவடி அவள் முன்னாலே மேலே நடந்த விற்த்தாந்தங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக அவள் அந்த மாய்த்து கொள்ள நினைத்த காலத்திலே அவள் மாய்த்து கொள்ளாமல் அவளை திசை திருப்புவதற்காக அவன் பண்ணின ரொம்ப சாமர்த்தியமான காரியம் அது. அப்படி ஒரு காரியத்தை பண்ணி அவளுடைய உயிரை காப்பாற்றினான். அதற்கு அடுத்தபடியாக அங்கேருந்து திருஷ்டா சீதா என்று என்னாலே சீத்தை காணப்பட்டாள் என்று அந்த பெருமாள் இடத்துல, சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல இக்கரையிலே பெருமாளுக்கு தெரிவித்து அவருடைய உயிரையும் காப்பாற்றினான். அவரும் கூட வினாதாம் அசிஜேக்ஷணாம் நஜீவேயன் க்ஷணமபி என்று சொன்னார் இல்லையா? அவளை விட்டு பிரிந்து என்னாலே இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது என்று. ஆனால் இத்தனை நாள் எப்படி இருந்தார்னா, அவள் எங்க இருக்கிறாள் என்று அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இருந்தார். அதனால இப்போ கொண்டு எங்கே இருக்கிறாள் பிராட்டி என்கிறதை தெரிவித்து திருஷ்டா சீதா, அதுவும் கூட எப்படி சொன்னான்? சீதா திருஷ்டா என்று கூட சொல்லலை. ஏன்னா அதுல 2 குறை இருக்கிறது. சீதா என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளை திருஷ்டான்னு சொல்றானா இல்லைன்னு சொல்றானான்னு சந்தேகம், அந்த ஒரு கணத்திலேயே பிராணம் போயிடும். அது ஒரு குறை. சீதா திருஷ்டான்னு சொன்னான். அது தவிர இன்னொரு குறை வடமொழி இலக்கணத்தின்படி என்னன்னா, சீதா
திருஷ்டா என்று சொன்னால் சீதை பார்க்கப்பட்டாள் என்று அர்த்தம். ஆனால் சந்தியிலே அது என்ன ஆயிடும் கேட்டா, சீதா திருஷ்டா என்னால் சீதா அதிருஷ்டா என்னும் கூட பொருள் ஆயிடும். சீதா பார்க்கப்படவில்லை என்னும் கூட ஆயிடும். அப்ப இவன் சீதா திருஷ்டான்னு சொன்னான், பார்த்தேன்னு சொல்றானா பார்க்கலன்னு சொல்றானா, அந்த சந்தேகத்திலேயே பெருமாளுக்கு பிராணாபத்து ஏற்படுமா. இதெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காக திருவடி ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணினான்னா, சீதா திருஷ்டான்னு சொல்லாமல் திருஷ்டா சீதா என்று சொன்னான். திருஷ்டா சீதான்னா பார்க்கப்பட்டாள் சீதை, முதல்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சீதைன்னே சொன்னான். என்ன இப்படியெல்லாம் சாமர்த்தியமான செயல்களை செய்து அந்த பெருமாளுடைய பிராணனையும் ரட்சித்தானவன். இப்படிப்பட்ட பெரிய உபகாரம் பண்ணினானே, இவனுக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? செய்தகவனுக்கு இல்லை கைமாறு. இப்படி பண்ணின உபகாரத்திற்கு கைமாறே கிடையாது என்று சொல்லி என்ன பண்ணினார் பெருமாள் என்னால், கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன். அந்த கோதில் வாய்மையினான் என்று, அந்த கோதில் வாய்மையினான் அர்த்தம், நல்ல வார்த்தை பேசுறவன். இப்பத்தான் அவனுடைய வார்த்தையினுடைய சாமர்த்தியத்தை சொன்னேன். அப்படிப்பட்டவனோடு உடனே உண்பன் நான் என்ற உன் பொருள் என்கிறார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை உண்பன் நான் என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், இந்த சீதையை கண்டேன் என்று திருஷ்டா சீதா என்று சொன்ன உடனே சக்கரவர்த்தி திருமகன் மிக மிக சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தானாம். என்ன பரிசு அப்படின்னு கேட்டா, அதை வால்மீகி ராமாயணத்தில் எப்படி சொன்னார்னால், ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று சொன்னார் வால்மீகி. ஏஷா சர்வபூதஸ்து, எந்த ஒன்றை கொடுத்தால் எல்லாம் கொடுத்ததாகுமோ அப்படிப்பட்ட ஒன்றை ஹனுமானுக்கு ராமபிரான் கொடுத்தான். என்ன கொடுத்தான் என்னால், தன்னுடைய திருமேனியை அணைய கொடுத்தான். அதாவது ராமபிரான் தன்னுடைய திருமேனியை அணைக்கும்படியாக அது அப்படியே திருவடியை அணைத்துக் கொண்டான். யோசனை பண்ணி பாருங்கள். சொன்னாரே, பாத்தமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோர் ஷாஜின்னு சொன்னாரு. குரங்க போய் யாராவது கட்டிப்பாளோ, ஆனால் இவர் போய் கட்டின்றார் சக்கரவர்த்தி திருமகன். அதான் அவருடைய சௌசீல்யம். அதுக்குத்தான் இந்த பாசுரத்தில் இந்த சரித்திரத்தை எடுத்து சொல்றார். அந்த அவனை மத்தோர் ஷாஜி விலங்கு மர்க்கடம் என்றெல்லாம் பார்க்காமல் என்ன பண்ணினான் எம்பெருமான், அவனை ஆறத் தழுவிக்கொண்டான். குகனை தழுவிக்கொண்டான் என்கிறது ஆச்சரியம் அல்ல, திருவடியை தழுவிக்கொண்டான் என்று சொல்றார். ஆஹா, அவனுக்கு என்ன பண்ணினார், இதுதான் உண்பன் நான் என்ற உண்பொருள் என்பதற்கு அர்த்தமாக பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அதாவது உண்பன் என்னால் என்னன்னா, தாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய திருமேனியை அவனுக்கும் அனுபவிக்க கொடுத்தபடியினாலே ஒரு காலத்திலே உண்பாரை போலே என்று பெரியவாச்சான் பிள்ளை அந்த அர்த்தத்தை மிக ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல காட்டுகிறார். அதாவது அவனுக்கு கொடுத்தது என்னன்னா, தன்னுடைய திருமேனியை அவனுக்கு அனுபவிக்க கொடுத்தார் என்று அதைத்தான் சொல்றார் இந்த இடத்துல. அதாவது திருஷ்டா சீதா என்று இவர் தரிக்கும்படி சொன்னதுக்கு, இனி நாம் ஒக்க ஜீவிக்க கடவோம் என்று அவனுக்கு தன்னுடைய திருமேனியை ரட்சிக்க, அதாவது அணைக்க கொடுத்தார் என்று அந்த அர்த்தத்தை இப்படி காட்டுகிறார். அதாவது ஏஷ சர்வபூதஸ்து என்கிறதை பற்றி இந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. ஒரு காலத்திலே உண்பாரை போல சேஷி, அதாவது சேஷிகள் இருவரும் அனுபவிப்பது எத்தைன்னு கேட்டா, அது எம்பெருமானுடைய திருமேனியத்தான். அதனால எம்பெருமானும் தன்னுடைய திருமேனியை தான் அனுபவிச்சுருக்கா. இந்த திருவடிக்கும் அதே தான் அனுபவிக்கிற திருமேனியை அவனுக்கும் கொடுத்தான். அதனால இதுதான் உண்பன் என்கிற அர்த்தத்துக்கு பொருள் என்பதாக பெரியவாச்சான் பண்ணி இந்த இடத்துல காட்டி இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு விசேஷார்த்தத்தை காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகை உரையில காட்டுகிறார். அதையும் சேர்த்து அனுபவிக்க வேணும். அவர் காட்டினதற்கும் ஒரு மூலம் உண்டு. என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுன்னா, ஆச்சாரிய ஹிருதயத்திலே எம்பெருமான் எப்படிப்பட்டவர்களோடெல்லாம் கலந்து பழகினான், என்ன அவனுடைய சௌசீல்யம், அதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சம்யக் சகுண சகபோஜனம் என்று ஒரு சூத்திரத்திலே ஒரு பகுதி தான் அது. மிலேச்சனம் பக்தனானார் என்று தொடங்குகின்ற ஒரு சூர்ணிகை அது. அந்த சூர்ணிகையில சம்யக் சகுண சகபோஜனம் என்று ஒரு வார்த்தை, ஒரு வரியை அருளி செய்கிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார். அந்த இடத்துல சம்யக் போஜனம் என்கிறது அது விதுரரிட்ட அன்னத்தை சொல்லுகிறது. விதுரான்னானி பூபுஜே சுச்சீனி குணம் இல்ல, சம்யக் சபரி கொடுத்த
பழங்களை உண்டார் அல்லவா பெருமாள், அதற்குத்தான் சம்யக் போஜனம்னு பேர். சபர்யா பூஜிதா சம்யக்கு என்ன அந்த வார்த்தை இருக்கிறபடினால சம்யக் போஜனம் என்று அதை காட்டினார். மிகவும் தாழ்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய உணவையும் தான் உண்ணுகிறானோ இல்லையோ அது சம்யக் போஜனம். அதே போல சகுண போஜனம் என்னால் சுச்சீனி குணவந்திச்சா என்று விதறிட்ட அன்னத்தையும் உண்டான், அது சகுண போஜனம் என்று சொல்லிட்டு அடுத்தபடியாக சம்யக் சகுண சகபோஜனம் என்று காட்டின. இந்த சகபோஜனம் என்கிறது எங்கே இருக்கிறது என்றால் இதற்கு வியாக்கியானம் அருளி செய்கின்ற மணவாள மாமுனிகள் அந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டுகிறார். அது எங்க இருக்கிறதுன்னு தெரியல, இந்த ஸ்லோகம் இன்னும் கண்டுபிடிக்கல. இருக்கு. உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா நிஷ்காரணாய ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அது விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணார் பெருமாள், ஆனால் அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சு கொடுத்து. என்ன உபகாராய சுக்ரீவா, விபீஷணன் பெருமாள் திருவடியில வந்து சரணாகதி பண்ணினான்னா இன்னொரு உபகாரத்தை எதிர்பார்த்து தான் அவன் பண்ணினான். அதே போல ராஜ்யகாங்கி விபீஷணா உபகாராய சுக்ரீவா, சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைத்து விட்டது இல்லையா. வாலியை கொன்று அந்த ராஜ்யத்தை அவன் முதல்ல பெருமாளிடத்துல போய் ஒப்பந்தம் பண்ணிக்கிற பொழுதே என்ன சொல்லிட்டான், என்னுடைய தமையனை கொன்று என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய மனைவியை நீர் மீட்டு கொடுத்தால் அதற்கு பிறகு நான் உமக்கு உபகாரம் பண்ணுகிறேன் என்றுதான் அவன் ஒப்பந்தமே பண்ணிட்டான். அதனால உபகாராய சுக்ரீவா ராஜ்யகாங்கி விபீஷணா, விபீஷணன் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருந்திருக்கு ராஜ்யத்தை அடையணும்னு. கடைசியில் ராவணன் மாண்ட பிற்பாடு அந்த ராஜ்யத்தை அவனே பெற்றுக்கொண்டு போனான். ஆனால் நிஷ்காரணாய ஹனுமான், எந்த காரணமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கைங்கரியம் பண்ணினவன் ஆறுனால் ஹனுமான் தான். அதனால் தத்து துல்லியம் சகபோஜனம், அப்ப அவனுக்கு சகபோஜனம் தான் சரியான பரிசு என்று பெருமாள் நினைத்து அவனோடு உண்டார் என்று ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறார். கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன் பொருள் என்று இந்த பாசுரத்தில் இருக்கிறதுக்கு காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரன் சுவாமி நமக்கு என்ன காட்டுகிறார்னால் சரித்திரம் தான் இது. இப்ப இங்க 2 பேருடைய உயிரை காப்பாற்றினது தான் சொன்னோம். பிராட்டி சீதையினுடைய உயிரை அசோகவனத்திலே காப்பாற்றினான், இக்கரையிலே வந்து ராமபிரானுடைய உயிரையும் காப்பாற்றினான். இதற்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சேர்த்து வைத்து இங்கே கொள்ள வேண்டும் என்று காஞ்சி சுவாமி காட்டுகிறார். என்னன்னா எல்லாரும் திரும்பி வந்துட்டா, புஷ்பக விமானத்தில் எல்லாரும் இலங்கையிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற வழியில பரத்வாஜருடைய ஆசிரமம் ஏற்படுகிறது. அந்த ஆசிரமத்தில் இறங்கி ஏன்னா முதல்ல வனத்திற்கு எழுந்தொழுகிற பொழுதே பரத்வாஜருடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டுதான் காட்டிற்கு எழுந்தொழினான் ராமபிரான். அதனால மறுபடியும் அயோத்திக்கு உள்ளே புகுகிற பொழுது அந்த பரத்வாஜருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே புக வேணும் என்று நினைத்து பரத்வாஜரை வந்து கீழே வந்து சேவிக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டார், பரத்வாஜர் நீ என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இருந்து என்னுடைய விருந்தை ஏற்றுக்கொண்டு அப்புறம் தான் போகணும்னு சொல்றாரு. இங்க இருந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னாரு. ஆனா இப்ப சக்கரவர்த்தி திரும்ப சொன்னா, ஐயோ 14 வருஷம் ஆகி போச்சோன்னா ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன், உடனே என்னுடைய பிராணனை விட்டு விடுவேன் என்று பரதாழ்வான் சொல்லி இருக்கிறான். அதனால நான் இப்பொழுதே அங்க போயாகணும். அதனால தான் நான் அங்கேருந்து போன பொழுது தன்னுடைய திருவடிகளாலே நடந்து இலங்கை வரை போனவர் இப்பொழுது அங்கிருந்து வருகிற பொழுது புஷ்பக விமானத்தில் ஏன் வந்தார், என்னால் அந்த சீக்கிரம் வரணுன்றதுக்காகத்தான் வந்தார். அப்போ அதனால நான் சீக்கிரம் போகணும் என்று சொல்றார். இதை கேட்ட உடனே பரத்வாஜர் என்ன சொல்றார், அப்பா அதற்கு என்ன, யாரையாவது ஒருத்தரை அனுப்பித்து ராமபிரான் வந்து விட்டார், இப்ப பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கார், இன்னும் கொஞ்ச நாளையில் வந்துடுவர் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சுட்டா போறது அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப அதுக்கு சரி வேற வழி இல்லை, பெரியவர் சொன்னார் அதை கேட்டுத்தானே ஆக வேணும். அதனால ராமபிரானும் சரி யாரை அனுப்பிக்கலாம்னு பார்த்தான். யாரை அனுப்பிக்கலாம், இதற்கு தகுதியானவர் யார் என்னால் திருவடி ஹனுமான் தான். உடனே ஹனுமான போய் நீ போய் பரதாழ்வான் இடத்துல தெரிவித்து விட்டு வா என்று சொன்னான். அங்கேயும் பரதாழ்வான் அக்னியை மூட்டி விட்டு இன்னும் ராமபிரான் வரல, 14 வருஷம் முடிஞ்சு போயிடுத்து, அதனால் நெருப்பில் விழுந்து விடுவதாக நினைத்து அக்னியை மூட்டி விட்டு அந்த அக்னியை பிரதட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் போய் திருவடி அங்கே சென்று ராமபிரான் வந்து விட்டார் என்று தகவலை சொல்லி அவருடைய உயிரையும் காப்பாற்றினார்.
இது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் அதாவது பரதனிடத்திலே அந்த சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் திரும்பி ராமபிரான் இருக்கிற இடத்திற்கு பரத்வாஜ ஆசிரமத்திற்கு திருவடி ஹனுமான் வந்தான் என்பது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் பாத்ம புராணத்தில் அவன் திரும்பி வந்தான்னு சொல்ல, பாத்ம புராணத்தில் ஒரு ராமாயணம் சொல்லப்படுகிறது, சுருக்கமாக சொல்லப்படுகிறது, ராமனுடைய சரித்திரம் பூரா சொல்லப்படுகிறது. அதில் ஒரு பகுதியில் பாத்மோத்தரத்தில் ராமபிரான் இருக்கிற இடத்திற்கு மறுபடியும் பரத்வாஜ ஆசிரமத்திற்கு ஹனுமான் வந்தான் என்ற சமாச்சாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கூட அதற்கு மேல் விவரங்கள் எதுவும் சொல்லப்படலை. ஆனால் வாசிஷ்ட ராமாயணம் என்று ஒரு ராமாயணத்தில் இது சொல்லப்பட்டிருப்பதாக பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வாசிஷ்ட ராமாயணம்ன்றது இப்போ நமக்கு முழுமையாக கிடைத்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அதில் ஒரு சமாச்சாரம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதைத்தான் இங்கே காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, திருப்பி பரத்வாஜ ஆசிரமத்திற்கு திருவடி வந்தான். வந்தபொழுது இவர் அதாவது பரத்வாஜர் எல்லாருக்கும் இலை போட்டு அவர் பரிமாறுறாரோ இல்லையோ, அப்போ எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாறிட்டு இருக்கிற பொழுது பார்த்தா மொத்த பேரும் இலையில உட்காந்துட்டா. அதுக்கு மேலே இலை இல்லை அல்லது இடமும் இல்லை. ஹனுமான் அங்கே வந்து நிற்கிறான். உடனே பார்த்தார் சக்கரவர்த்தி திருமான், ஐயோ இவனுக்கு கொடுக்கணுமே, அன்னத்தை பரிமாறுவதற்கு வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். உடனே இன்னொரு இலை அவனுக்கு தனியாக போட வேண்டாம், ஹனுமான் நீ எனக்கு எதிரிலேயே உட்காருன்னு, என்னுடைய இலையிலேயே நீயும் சாப்பிடு என்று சொல்லி என்ன பண்ணா, தம்முடைய இலையிலேயே எதிர்ப்புறம் ஹனுமானை அமர வைத்து என்ன பண்ணினாரா, இப்படி கையால் ஒரு கோடு போட்டாராம் அந்த இலையினுடைய நடுவில். அது எதுக்காகன்னு கேட்டால், அந்த கோட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிடு, கோட்டுக்கு இப்புறம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார்னு ஒரு வேடிக்கையான விஷயம் அது. அதில் கூட சொல்லுவா, ஒரு காலத்தில் தாமரை இலை போல வாழை இலையில் கூட நடுவில் அந்த தண்டு இல்லாததான் இருந்துதான், கோடு இல்லாததான் இருந்துதான். எப்போ சக்கரவர்த்தி திருமகன் நடுவில் கோடு கிழித்தாரோ அப்போத்தான் அந்த வாழை இலையில் நடுவில் தண்டு வந்ததுன்னு சொல்லுவாள். அந்த கோடு அந்த இது நடுவில் ஒரு இது வருகிறது, அது அப்போத்தான் வந்ததுன்னு சொல்கிறான். இப்போ இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிடு, இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்றேன்னு ஒரே இலையில் போய் சாப்பிட்டாரோ இல்லையோ அந்த திருவடி ஹனுமானோட. அதுதான் கோதில் வாய்மையினாயோடும் உடனே உண்பன் அப்படின்னு சொல்கிறாருன்னு இந்த சரித்திரத்தை எடுத்து காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இலையில யார் உட்காந்து சாப்பிடுவா, எவ்வளவு சௌசீல்யம் பாருங்கள். அதைத்தான் சொல்கிறார் தபாசுரத்தில். அப்போ அதாவது அது மேலே இன்னொன்று சொல்கிறது உண்டு. அதனால தான் இலைகளிலே கூட இந்த காலத்தில் உண்ணுகிற பொழுது மனிதர்கள் உண்ணக்கூடிய அன்னம் பருப்பு முதலானவற்றையெல்லாம் இலையினுடைய இப்புறத்திலேயும், குரங்குகள் உண்ணக்கூடிய காய் கனி கிழங்கு இதையெல்லாம் இலையினுடைய அப்புறத்திலேயும் சாதிப்பது என்கிற வழக்கம் அதுக்கப்புறம் இதனால் தான் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் எல்லாத்தையும் நாமே தான் சாப்பிட்றோம், அது வேறு சமாச்சாரம். இப்புறத்தில் இலையினுடைய இந்த பக்கத்தில் வச்சதும் சரி, அந்த பக்கத்தில் வச்சதும் சரி, ரெண்டும் நாமே சாப்பிட்றோம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் சாப்பிட்ட பொழுது அந்த குரங்குகளுக்கு பிடித்த காய்கனி கிழங்குகள் எல்லாம் அந்த புறத்தில் வைத்து, அதாவது அந்த பக்கத்தில் வைத்து அவர் சாப்பிடும்படியாக, அதே இலையிலே தானும் சாப்பிடும்படியாக, இப்படி ஒரு இலையிலே உண்ணக்கூடிய பாக்கியத்தை அந்த திருவடிக்கு கொடுத்தான் சொன்னால் அவனை வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு என்று பார்க்காமல், இந்த காலத்தில் நினைத்து பாருங்கள், நமக்கு கொஞ்சமாவது தகுதி இல்லாதவன், அதாவது நமக்கு சமமாக இல்லாதவன் ஒருத்தன் வந்தானால் அவனை பக்கத்திலே வைத்துக் கொண்டு கூட நாம் உணவு உண்ண மாட்டோம். அதாவது அவன் பக்கத்தில் உட்காந்து நான் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவனை போய் என் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டேன் அப்படின்னு போய் சண்டை போடுவோம். நாம் இப்போ அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் இன்று இருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் எவ்வளோ அவன் சௌலபியம் எப்படின்னு கேட்டால், அந்த ஹனுமானை தனக்கு எதிரிலே அமர வைத்து தன்னுடைய இலையிலேயே அவனையும் உண்ணும்படி செய்தான் என்று சொன்னால் இந்த சௌலபியத்தை நாம் என்ன சொல்லுவது, இந்த சௌசீல்யத்தை நாம் என்ன சொல்லுவது? அப்படி அந்த திருவடிக்கு அனுகிரகம் பண்ணினார் போல எனக்கும் நீ அருள் செய்ய வேணும், என்னை நீ உன்னுடைய அடியவனாக கொண்டு எனக்கு கைங்கரியத்தை நீ கொடுக்க வேணும் என்று இந்த பாசுரத்தில் கோதில் வாய்மையினாயிடும் உடனே உண்பன் என்னன் என்ற உன் பொருள் எனக்கு மாதல் வேண்டுமென்ற அடியினை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே. ரொம்ப நாழி ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். அடுத்த பாசுரங்களே 2 பாசுரம் தான் ஆயிருக்கு, இன்னும் 8 பாசுரம் ஆகணும். அடுத்ததாக 3வது பாசுரம்,
கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரத்தை சொல்லுகிறார். அவனுக்கு பிராண ரட்சணம். கஜேந்திர ஆழ்வானுக்கு அவனுக்கு என்ன பண்ணினார்னா, அந்த அதுபோல தனக்கு இந்திரியங்களிலிருந்து இந்திரியங்களாகிற விரோதிகளை தொலைத்தருள வேண்டும்னு கேட்கிறாராம். கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை பத்த மத்ததினின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீத்தமுன் உண்டுளதறிந்து உன் அடியனேனும் அந்த அடியனை அடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே. கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை. இந்த பொய்கை அவ்வளவு அழகா இருந்தது, நல்ல வாசனை. கடிகொள் என்னால் வாசனை, பூம்பொழில் நல்ல பூத்து குலுங்குகின்ற பொய்கை, காமறு பொய்கை. அதாவது கஜேந்திர ஆழ்வான் ஒரு நாள் தாமரப்பூவே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல, தேடிட்டு வரான். அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போறது, அந்த அளவில் தேடிட்டு வரான். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு பொய்கை. அந்த பொய்கையினுடைய ஒரு அழகை பார்த்த உடனே இங்க துஷ்டச்சரங்கள் இருக்குமோ என்ற நினைவு கூட இல்லாமல் என்ன பண்ணிட்டானா கஜேந்திர ஆழ்வான் கிடுகிடுன்னு அந்த பொய்கைக்குள்ள இறங்கிவிட்டான். வைகு தாமரை வாங்கிய வேழம், அதில் இருக்கக்கூடிய தாமரையை அப்படி எடுத்து வைத்த தாமரையை வாங்கி எடுப்பது போல அப்படி எடுத்தான். அந்த வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை பற்றா. அந்த யானையே முடிந்து போகும்படியாக அதனுடைய காலை இந்த முதலை பற்றி விட்டது. வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை. அது ஜலத்தில் இருக்கிற பொழுது அந்த முதலைக்குத்தான் முழுவலி, அவ்வளவு பலம் அதுக்கு. அது முதலை பற்றா. உடனே மற்றதினின் சரண் நினைப்பாக. அது என்ன பண்ணிட்டு ஒரு யானைக்கால் கிடைக்குமோன்னு காத்துட்டு இருந்துதான். ஏன்னா அதுக்கு சாப விமோசனம் அப்படித்தான் சொல்லியிருக்கா. நீ ஒரு யானைக்காலை பிடிக்கிற பொழுதுதான் உனக்கு இந்த முதலை சரீரம் போய் உனக்கு மறுபடியும் கந்தர்வ சரீரம் வரும் என்று சொல்லியிருக்கா. அதனால அந்த ஆனைக்காலுக்காக காத்துட்டு இருந்துதான் அவன். அதனால வந்து ஒரு ஆனை காலை வச்ச உடனே பிடிச்சுட்டு கொடுத்தான் அந்த முதலை. முடியும் வண்ணமோ ஒரு முழுவலி முதலை பற்றா. அந்த சமயத்தில் மற்றது என்னால் இந்த கஜேந்திர ஆழ்வான் நின் சரண் நினைப்பாக. அப்ப எம்பெருமானே நீ சரணம் என்று சொல்றதுக்கு கூட உடம்புல சக்தி இல்லை. பின்ன என்ன ஆயிடுது, மனசால நினைக்கலாம். மனசா சிந்தையத்து ஹரிம் என்று மனசுல தான் நினைக்க முடிஞ்சது, வாய் விட்டு கதறுவதற்கு கூட உடம்புல சக்தி இல்லை. அந்த அளவுக்கு இது உள்ள இழுத்துட்டு போயிடுத்து அந்த முதலை. மற்றதனின் சரண் நினைப்பா. அதுக்கு மேல சொல்ற கொடியவாய் விலங்கு. இதெல்லாம் எம்பெருமான் சொன்ன வார்த்தை இல்லையா, ஆழ்வார் சொல்ற வார்த்தையா இது. இந்த கஜேந்திர ஆழ்வானுடைய காலை பத்தின முதலே என்ன உடனே இவர் சொல்றாரா ஆழ்வார், இவருக்கு அப்படியே பத்திண்டு வருது. கொடியவாய் விலங்கு இப்படி பண்ணி கொடுத்தே ஒரு அடியவனுடைய காலை பிடிச்சு அவனுக்கு இவ்வளவு துன்பத்தை விளைத்து விட்டதே என்று என்ன. விலங்கின் உயிர் மலங்கா கொண்ட சீற்றம் உண்டு, கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளது. அந்த சமயத்தில் நீ ஒரு சீற்றம் கொண்டாய் எம்பெருமானே. அந்த சமயத்தில் இப்ப என்ன, எல்லா இடத்துலையும் எம்பெருமானுடைய அனுக்கிரகம்தான் நமக்கு தஞ்சம்னு சொல்லுவான் எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்றார், உன்னுடைய நிகிரகம் தஞ்சம்னு சொல்ற. ஏன்னா அனுகிரகம் எனக்கு, நிகிரகம் என்னுடைய விரோதிகள் பேர்லன்றதுனால அதுவும் எனக்கு தஞ்சம். அதுவும் கொண்ட சீற்றம். எம்பெருமானுக்கு சீற்றம் என்கிறது வரவே வராது. எத்தனையோ கல்யாண குணங்கள் சொல்லியிருக்காளோ எம்பெருமானுக்கு. கோபம் என்று ஒரு குணம் உண்டுன்னு எங்கேயான சொல்லியிருக்காளோ எம்பெருமானுக்கு. ஆழ்வார் என்ன சொன்ன, சுவாபாவிகானவதிகாதிசய ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌகார்த சாமிய காருண்ய காம்பீரிய மாதுரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்திய காம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருதஜதாத்ய சங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவா என்று எத்தனை குணங்களை சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள். வசீவதான்யோ குணவான் ரிஜுஷுச்சி மிருதுர்தயாளுர் மதுரஸ்திரஸ்தமஹ. எத்தனை குணங்களை சொல்றார். கிருதி கிருதஜ்ஞா துவமசி ஸ்வபாவத். ஆனா இந்த இதுல கோபம் என்கிற குணத்தை சொல்லவே இல்லை. ஏன்? என்னால் கோபம் என்கிறது தோஷ குணம், அது கல்யாண குணம் இல்லை, அதனால சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்றார் ஆழ்வார், கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு. அன்னைக்கு நீ ஒரு சீற்றம் கொண்டாயே, அது ஒரு சீற்றம், அதுதான் எனக்கு இப்போ தஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி சீற்றம் குணமே அல்லன்னு சொல்லிட்டு இப்போ அது எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொன்னா பொருந்தல்லையேன்னா அதுக்குத்தான் ஆழ்வாரே ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணிட்டாரா, கொண்ட சீற்றம். உண்மையா எம்பெருமானுக்கு சீற்றம் கிடையாது, அந்த இடத்துல சீற்றத்தை வரவழைத்து கொண்டான். அது வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்ட பிரமாணத்தை எடுத்து காட்டுறார்.
கோபம் ஆகாரயத்து தீவிரம். அடியவர்களுடைய விரோதி பேர்ல இதை எம்பெருமானுக்கு சாதாரணமா கோபம்ன்றதே கிடையாது. ஆனால் அடியவர்களிடத்துல போய் அவன் ஏதாவது தீங்கு பண்ணினானால் அப்பொழுது எம்பெருமான் என்ன ஆகிறான்? கோபஸ்ய வசமே இவானு. ஒரு நாள் ராவணன் யுத்தத்தில் ஹனுமானை துன்புறுத்தினான். ஹனுமான் பேர்ல பானத்தை போட்டுட்டான். அன்னைக்கு பெருமாளுக்கு வந்த கோபம் இருக்கிறது. ததோ ராஜா மகாதேஜா ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்டுவா புலவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான் என்று அப்படி கோபத்தினுடைய வசத்திற்கே போய்விட்டான் பெருமாள் என்று சொல்லுகிறாள். அதுக்கு என்ன காரணம் என்னால் அடியவர்களுடைய விரோதிகள் பேர்ல சீறுகிற சீற்றம். அது அந்த சீற்றம் நமக்கு தஞ்சம். அதைத்தான் இந்த பாசுரத்தில் கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுண்டொளதறிந்து உன் அடியனேனும் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. இங்க கூட நீ எனக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய விரோதியான ஒரு முதலையை நீ துணித்தருள வேணும். உமக்கு முதலையா? என்ன முதலை என்னால் அங்கே கஜேந்திராழ்வானுக்கு ஒரு முதலை, எனக்கு இங்க 5 முதலை. கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. நம்மாழ்வார் அருள் செய்கிற இடத்துல இதே அர்த்தத்தை தான் காட்டுற. அங்க கஜேந்திராழ்வானுக்கு ஒரு முதலை, இங்கே எனக்கு 5 முதலை. 5 இந்திரியங்களும் 5 முதலை அப்படியே நம்மளை அறிவி தின்னுடுகின்றன. அதே போல அவன் அகப்பட்டு கொண்டது ஒரு சிறிய மடுவிலே, நான் அகப்பட்டு கொண்டது ஒரு பெரிய சம்சார சாகரத்திலே. அவன் கஜேந்திராழ்வான் முதலையோடு போராடினது சில காலம். நான் இந்த இந்திரியங்களோடு சம்சாரத்திலே போராடுவது அனாதி சம்சாரம். அப்ப என்ன விட முதலைக்கு கஜேந்திராழ்வானுக்கு ஆபத்து அதிகம், கஜேந்திராழ்வானோட எனக்குத்தான் ஆபத்து அதிகம். அதனால என்னத்தான் நீ முதல்ல ரட்சிக்கணும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் சொல்றார். அப்படி அந்த இந்திரிய வசியத்தையே தவிர்த்து தர வேணும் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பிரார்த்திப்பதாக இதற்கு இப்படி ஒரு அர்த்தம் காட்டினா. கொஞ்சம் சுருக்கமாகத்தான் அர்த்தத்தை சொன்னேன், ஏன்னா நிறைய பாசுரங்கள் சொல்லணுமேன்னு. அடுத்தபடியாக இன்னொரு சரித்திரம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சுமுகன் என்கிற ஒருத்தருடைய விருத்தாந்தம். அதாவது இந்திரனுடைய தேரோட்டி தோழன் மாதலின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னுடைய பெண்ணுக்கு நாகலோகத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை நிச்சயம் பண்ணியிருந்தான். அந்த பிள்ளைக்கு சுமுகன்னு பேர். சுமுகன் என்கிறது பேர் அவனுக்கு. ஆனால் அந்த நாகலோகத்தில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா, கருடாழ்வான் அவனுக்கு எப்பவுமே பாம்பு தானே ஆகாரம், நித்தியம் பாம்புகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ அவள்லாம் என்ன பண்ணினா, நாகலோகத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணினான். அப்பா, நீ நித்தியம் வந்து இந்த மாதிரி கண்டபடி சாப்பிட்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால தினந்தோறும் ஒரு பாம்பு உனக்கு ஆகாரமா நாங்களே அனுப்பிச்சு வச்சுடுறோம், அந்த பாம்பை கொண்டுட்டு மற்றவாளெல்லாம் விட்டுவிடு நீ அப்படின்னு சொல்றா இவன். சரி, அவனும் அதுக்கு ஒத்துண்டோட. அப்படி ஒத்துண்ட பிற்பாடு என்ன ஆகுதுன்னா, அந்த கருடனுக்கு ஒரு தினம் ஆகாரமாக போக வேண்டிய முறை யாருக்கு வருகிறதுனா, இந்த சுமுகனுக்கு வருகிறது. சுமுகன் என்கிற பாம்புக்கு வருகிறது. அவன் ஆகாரமா போகணும். அதனால் அவன் என்ன பண்றான்னா, நேர போய் எம்பெருமானுடைய திருப்பார்கடலிலே நினைக்கிறேன், எம்பெருமானுடைய அந்த பள்ளி கட்டில் இருக்கிறது, அங்க போய் அந்த கட்டி எம்பெருமானை சரணமடைந்து விடுகிறான். ஏன்னா தேவரீர் தான் காப்பாற்றணும். உடனே பெருமாளும் அவனுக்கு அபயம் கொடுத்து விடுகிறார். உடனே என்ன ஆயிடுது, அங்கேருந்து வந்து கருடாழ்வான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இங்கே வரான். அடடா, நம்ம எஜமான இடத்துலேயே தான் இருக்கு, நிச்சயமா பாம்பு நம்ம கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வரான். ஆனால் பெருமாள் என்ன சொல்றார், அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அதனால அவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே கருடாழ்வான் என்ன சொல்றான், எனக்கு ஆகாரம் வேண்ட பாம்பை நீர் எப்படி பறிக்கலாம்னு கேட்கிறான். இல்லை, நான் சரணவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்கிறார் பெருமாள். உடனே என்னுடைய ஆகாரத்தை நீர் பறித்துக் கொள்ளுகிறீரே, உம்மை சுமந்ததற்கு நீர் எனக்கு கொடுக்கிற கூலி இதுதானான்னு கேட்டான். அதான் வியாக்கியானத்தில் காட்டுற பொழுது என்ன சொல்றார் தெரியுமோ, சிவியன் வார்த்தை சொல்லுமா போலேன்னு வியாக்கியானத்தில் சொல்றார். அதாவது அந்த காலத்தில் சிவிகைன்னா பல்லக்கு, இந்த பல்லக்கு தூக்குறவன் கூலிக்கு சண்டை போடுற மாதிரி அப்படின்னு சொன்னார். அது பல்லக்கு தூக்குறவன்றது இப்போ நமக்கு கிடையாது. அதுக்கு முன்னால் கொஞ்ச நாள், ஒரு 50 வருஷம் முன்னாலேயா இருந்தால் ஜட்கா வண்டிக்காரன் மாதிரின்னு வா, அந்த வண்டிக்காரங்க சண்டை போடுவான் கூலிக்காக. இப்போ வேணும்னா நம்ம அந்த ஆட்டோக்காரன் கூலிக்கு சண்டை போடுற மாதிரின்னு வாகனம் தான் மாறுறதை தவிர
கூலிக்கு சண்டை போடுறது மாறுறதே கிடையாது. என்ன காரணம்? அவனும் நிறைய கழுக்கிறான், நமக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இதுதான் காரணம். சரி, அதனால அந்த மாதிரி இவனும் சண்டை போட்டானா. எப்படி வாகனத்தை தூக்குறவன் எப்படி சண்டைக்கு, வாகனக்காரன் எப்படி சண்டை போடுறானோ இவனே வாகனம் தானே. அதனால என்ன பண்ண, சண்டை போட்டான். என்னுடைய வயிற்றில் அடிக்கிறீரேன்னு காட்டான். உடனே பெருமாள் என்ன சொன்னான், நீயா என்ன சுமந்தாய்? இத்தனை நாளாக நானொன்றோ உன்னை சுமந்தேன்னு கருடனையே பார்த்து சொன்னான். உடனே என்னது நான் உண்மை சுமந்தேன்? உடனே கேட்கிறார், இப்போ இந்த என்னுடைய கை விரலை வைக்கிறேன், இத்த உன்னால் சுமக்க முடியுமா பார் என்று சொல்ல அந்த விரலை கூட அவனால் சுமக்கவில்லை. அப்படியே அவனுடைய சிறகுகளெல்லாம் உதிர்ந்து விதிர் போய்விட்டான். உடனே அப்பதான் அபராத க்ஷாமனம் பண்ணிட்டான் கருடாழ்வான். சரி, உடனே பெருமாள் என்ன பண்ணினார், இந்த சுமுகனை எடுத்து அவன் கழுத்திலேயே மாலையா போட்டுட்டான். இவனை நீ எப்பொழுதும் ரட்சிக்க வேணும், இவனுக்கு எந்த துன்பத்தையும் நீ விளைக்கக்கூடாது என்று பெருமாள் அவனுக்கு நியமனம் சாதித்து விட்டார். இதுதான் நடந்த சரித்திரம். அதாவது அவனிடத்திலேயே கொடுத்து சுமுகனையும் ரட்சிக்கும்படி செய்து விட்டார் என்கிற சரித்திரம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றான். நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின வரவம் வெறி விவந்து நின் சரணனச் சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலங்கொடுத்து அருள் செய்ததறிந்து வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியர் கொடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின வரவம். எம்பெருமானம் வந்து சரணம் அடையிற பொழுது கூட அது தன்னுடைய சுபாவத்தை விடவே இல்லையா. யார்? அந்த சுமுகனுங்கிற பாம்பு விஷத்தை கக்கிட்டு தான் வந்துதான். நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின வரவம். ஆனால் கருடாழ்வான் இடத்துல பயம். வெறி வந்து நின் சரணன, உடனே நீ அவனுக்கு சரணாய் நெஞ்சில் கொண்டு அவனை நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணினாய்னா நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து. அதான் ஆச்சரியம். எம்பெருமான் அடைக்கலம் கொடுத்திருந்தால் கூட மறுபடியும் இங்கே எம்பெருமான் அங்கே எங்கே பார்த்துட்டு இருந்துச்சா கருடன் வந்தா நம்மளை என்ன பண்ணிடுவோன்னு பயந்துட்டே தானே இருப்பானவன். அதனால என்ன பண்ணிட்டான்னு கேட்டான், கருடன் கழுத்திலேயே போட்டுட்டான். யார்? இந்த சுமுகனை கொண்டு போய் கருடன் அவனுக்கு அந்த பயமே இல்லாதபடிக்கு கருடன் கழுத்திலேயே இருந்து கொண்டு கருடனையே சௌக்கியமான்னு விசாரிக்கிற அளவுக்கு இவனுக்கு ஆயிடுது. அந்த அளவுக்கு தைரியத்தை உண்டாக்கி விட்டான் எம்பெருமான். அதைத்தான் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். எனக்கு என்ன நீ பண்ண வேண்டும் என்னால், அங்கே எப்படி அந்த பாம்புக்கு கருடனாலே ஆபத்தோ அதுபோல எனக்கு இங்கே இந்திரியங்களாலே ஆபத்து. அதை சொல்றாரு இந்த இடத்துல. என்ன சொல்றாருன்னா, வெஞ்சொலாளர் எனக்கு, அதாவது யமவசியத்தை என்கிறது ஒரு பெரிய ஆபத்து. அதை சொல்லுகிறார். வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியர் கொடிய செய்வன உள. வெஞ்சொலாளர்கள் ரொம்ப கடுமையாக பேசுபவர்கள்னு சொல்றார். அதான் பெரிய ஆபத்தான். அதாவது நம்ம தப்பு பண்ற பொழுது அந்த தப்பு தப்பா தெரியாது. இப்படி நீ தப்பு பண்ணியேன்னு ஒருத்தன் வந்து சுட்டி காட்டுறான் பாருங்க, இன்னொருத்த சொல்லச்சே, அப்ப இவனுக்கு ரொம்ப அவமானமும் ஆத்திரமும் ஜாஸ்தியா வருமா. அதைத்தான் யம தர்மராஜன் பண்றான். இவன் லோகத்துல பண்ணியிருக்கிற தப்பையெல்லாம் அவன் சுட்டிக்க, இவ்வளவு பாபத்தை பண்ணியிருக்கேடா பாவி, தண்டனை அனுபவி அப்படின்றான். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த தண்டனை கூட பெருசா தோணல, அந்த யமன் சொல்ற வார்த்தை ரொம்ப பெருசா கஷ்டமா இருக்குதான். இல்லையா? அதான் சொல்றேன், லோகத்துல கூட அப்படித்தானே. நம்ம பண்ற தப்பு தப்பா தெரியாது, தப்பை சுட்டி காட்டுறது இருக்கு, அதான் பெரிய தப்பு. அதைத்தான் யமன் பண்றான். வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியர். அதுக்கு மேல அவன் என்ன பண்றா, கொடிய செய்வன உள, ரொம்ப கொடுமையான காரியங்களை செய்கிறார்கள். எரி எழுகின்ற செம்பினாலி என்ற பாவையை பாவி தழுவு அப்படின்னு பெரிய செப்புனால ஒரு பொம்மை பண்ணி வச்சிருப்பாளாம். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, நெருப்பு கோலமா இருக்கும், அதை போய் கட்டிக்கோன்னு வாழும். அப்படியெல்லாம் தண்டனை கொடுக்குறாளாம். கொடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன். அப்ப நீ என்ன பண்ணணும், எனக்கு யமவசியத்தை தவிர்த்தருள வேணும். எப்படி அந்த கருடனிடத்திலிருந்து அந்த சுமுகனுக்கு பயத்தை நீக்கினாயோ அதுபோல யமனிடத்திலே அடியனுக்கு இருக்கிற பயத்தை நீ நீக்கி என்னை நீ அனுகிரகம் செய்தருள வேணும் என்று அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக இன்னொரு சரித்திரம், அது எந்த புராணத்தில் இருக்குன்னே தெரியலேன்னு எழுதி வச்சுட்டார். கோவிந்த சுவாமின்னு ஒத்தனம். அந்த கோவிந்த சுவாமி பகவானை குறித்து தபசெல்லாம் பண்ணினான். அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். ஆனால் அவனுடைய உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் என்ன இருந்ததுன்னா, அந்த கோவிந்த சுவாமிக்கு
ஐயோ இவ்வளவு நாளா தபஸே பண்ணிட்டோமே, இந்த லோகத்துல எந்த இன்பங்களையும் நாம் அனுபவிக்காதையே போயிட்டோமே, லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயானுபவங்கள்லாம் ஒண்ணுமே அனுபவிக்கல. அந்த கோவிந்த சுவாமி தபசிலேயே தன்னுடைய காலத்தை எல்லாம் கழிச்சுட்டான், ஒன்றும் அனுபவிக்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்தான். உடனே அனுகிரகம் பண்ண நினைத்த அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், அத்தையும் தெரிஞ்சு விட்டான். ஓஹோ இவனுக்கு உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அந்த விஷயானுபவங்கள்ல ஆசை இருக்கா போல தெரியறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான், போப்பா உனக்கு இன்னும் என்னென்ன விஷய அனுபவங்கள்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் நீ மோட்சத்துக்கு வான்னு சொன்னான். அதாவது இப்படி நாம் உலகத்தை அனுபவித்து விட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற நம்ம எல்லாம் திருப்த பிரபன்னர்கள் சொல்லுவா. திருப்த பிரபன்னர்கள்னா என்ன, மோட்சத்துக்கு போகணும்னு நமக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் உடனே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்கணும், எத்தனை நாள் இருக்க முடியுமோ இருந்துட்டு அப்புறம் போறேன்றாள், அவளுக்கு தான் திருப்த பிரபன்னர்கள்னு பேரு. இந்த கோவிந்த சுவாமின்றவன் அப்படிப்பட்ட ஒரு திருப்த பிரபன்னன். அவனுக்கு அனுகிரகம் பண்ணியோ இல்லையோ அதே போல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு திருமங்கி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இதுல ரொம்ப ரசமான வியாக்கியானம், அது தெரிவிக்கிறேன். மாகமாநில முழுதும் வந்திரஞ்சம் மலரடி கண்ட மாமரையாளன். மலரடி கண்டாய் என்னும் பாடமுண்டு, மலரடி கண்டாய் என்றும் பாடமுண்டு. மாகமாநில முழுதும் வந்திரஞ்சம் மலரடி கண்ட மாமரையாளன். தோகை மாமையில் அன்னவரின்பம் துத்திலாமையில் அத்தையுங்கொழிந்து போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவா என்ன பொன்னருள் எனக்குமாக வேண்டுமென் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. மாக மாநிலம் முழுதும் வந்திரஞ்சம் மலரடி என்று எம்பெருமானுடைய திருவடிகளை சொல்லுகிறார். எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது, உலகம் அனைத்தும் வந்து வணங்கும்படியான திருவடி. சுருக்கமாகவே தெரிவிக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த திருவடியை கண்ட சேவித்தான் ஆறு, இந்த கோவிந்த சுவாமி. ஆனால் அவனுக்கு மோட்சத்தை உடனே கொடுக்க வேணும்னு எம்பெருமான் நினைத்தாலும் அந்த கோவிந்த சுவாமிக்கு உள்ளுக்குள்ள என்ன இருந்தது, தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துத்திலாமையில். தோகை மாமையில் அன்னவர் என்னால் அழகான தோகமையில் போல, மயில் தோகை போல நல்ல அழகபாரங்கள், அந்த கூந்தலை உடைய ஸ்திரீகள், அவளோட இன்னும் கொஞ்ச நாள் நாம் அனுபவித்திருக்கலாமே, அதெல்லாம் அனுபவிக்கலையே நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருந்தானோ. அதை பார்த்து உடனே என்ன எம்பெருமான் என்ன பண்ணினா, போகம் நீ எய்தி, இன்னும் அவர்களோடு போய் கொஞ்சம் நன்றாக போகத்தை எய்தி, அதுக்கு பிறகு பின்னும் நம்மிடைக்கே போதுவாய், அதுக்கப்புறம் வந்து சேரு என்னிடத்துல. நீ வந்து எப்போ உனக்கு இந்த ஆசையில எல்லாம் வெறுப்பு ஏற்படுகிறதோ போகத்துல எல்லாம், அந்த போகத்தை அனுபவித்து விட்டு பிறகு நீ வா என்று அவனுக்கு அருள் சேர்ப்போம். போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவாய் என்ற பொன்னருள், அப்படிப்பட்ட அந்த அருளானது எனக்குமாக வேண்டும் என்று அடியினை அடைந்தேன், எனக்கு அதே போல அனுகிரகம் வேணும் அப்படி என்கிறார். அப்படின்றார் ஆழ்வார். இங்க பாசுரத்தில் அதுதான் இருக்கிறது. அற்புதமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை அச்சராட்சம் பண்ணணும். அப்ப என்னாச்சு, ஆழ்வார் கூட இன்னும் கொஞ்சம் லோகத்துல இன்னும் போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, எனக்கும் அதே போல அனுகிரகம் பண்ணு, கோவிந்த சுவாமிக்கு என்ன அனுகிரகம் பண்ணியோ அதே எனக்கும் பண்ணுன்னு சொன்னார். அப்ப கோவிந்த சுவாமிக்கு இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, அதுபோல எனக்கும் ஆசை இருக்கிறது, நானும் அனுபவிக்கணும்னு ஆழ்வார் கேட்கிறாரான்னு சொன்னால் அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆழ்வார் திருப்த பிரபன்னர் அல்லர், அவர் ஆர்த்த பிரபன்னர், உடனே மோட்சம் போகணும்னு தான் நினைக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் இங்க இந்த மாதிரியான அனுபவத்தை எல்லாம் ரொம்ப தாழ்ந்ததாக இவரே நிறைய பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். சாந்தேந்து மென்முலையார் தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன், அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன், போந்தேன் புண்ணியனே, நல்ல வேளை அதெல்லாம் விட்டுட்டு உன்னிட்ட வந்தேன் அப்படின்னு நிறைய பாசுரங்கள்ல ஆழ்வார் என்ன பண்றாருன்னா இந்த உலக இன்பங்கள் எல்லாம் வெறுத்து அருளி செய்திருக்கிறார் பாசுரங்களை. அப்படி வெறுத்து பாசுரங்களை அருளி செய்திருக்கிற பொழுது இந்த இடத்துல மட்டும் அப்படி போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடைக்கே போதுவா என்று கோவிந்த சுவாமிக்கு அருள் செய்த பொன்னருள் எனக்குமாக வேண்டும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஆழ்வாரும் போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரா இன்னும் கொஞ்ச நாள்? என்ன இப்படித்தான் நமக்கு தோணும். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ரசமா அதுக்கு என்ன ஒரே வரியில என்ன அர்த்தம் பண்றாருன்னா, கோவிந்த சுவாமிக்கு அனுகிரகம் பண்ண போனான் எம்பெருமான். அவன் நிறைய தபஸ் பண்ணினான், கடைசியில் அனுகிரகம் பண்ண போனான்.
அவன் எனக்கு போகத்தை அனுபவிக்க வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு எண்ணம் இருந்தது, ஐயோ நம்ம இன்னும் போகத்தை அனுபவிக்கவே இல்லையே, அதுக்குள்ள எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சு கொடுத்தே இப்போ நம்ம மோட்சத்துக்கு போக போறோமே அவன் நினைச்சுட்டு இருந்தான். அந்த நினைத்த நினைவையும் எம்பெருமான் அறிந்து என்ன பண்ணினான், அவனுக்கு நீ போய் போகத்தை அனுபவித்து விட்டு வா, அவன் கேட்காதிருக்க செய்தே அவனுடைய கருத்தை அறிந்து அவனுக்கு நீ போகத்தை அனுபவித்து விட்டு வான்னு சொன்னான். அதை வைத்து இங்க பெரியவாச்சான் பிள்ளை எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, கோவிந்த சுவாமிக்கு அவன் உள்ளத்திலே இருந்த கருத்து என்ன என்பதை அறிந்து கொண்டு அவனுக்கு நீ அனுகிரகம் செய்தார் போல எனக்கும் என்னுடைய கருத்திலே என்ன இருக்கிறது என்று அறிந்து கொண்டு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு, அப்படிதான் கேட்கிறான். அவன் கருத்தறிந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் போல என் கருத்தறிந்து எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. அவனுக்கு இன்னும் சம்சார போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அந்த கருத்தை அறிந்து அவனுக்கு சம்சார போகத்தை அனுபவித்து விட்டு நீ மோட்சத்துக்கு வான்னு சொன்னாய். இப்ப எனக்கு என்னன்னா உடனே மோட்சம் போக வேண்டும் என்கிற ஆசை தான் என் கருத்திலே இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு எனக்கு நீ உடனே மோட்சத்தை கொடுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதனால இவர் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்கிறதை எக்காலத்திலும் சொல்லவே கூடாது என்று மிக ரசமாக இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அந்த அவன் கருத்தறிந்து அவனுக்கு அதாவது அனுகிரகம் பண்ணினார் போலே அருள் புரிந்தார் போலே என்று காட்டுகிறாரே, அதுதான் ரொம்ப விசேஷம். அது இவர் என்னன்னா எனக்கு தேக சம்பந்தத்தை அறுத்து தர வேணும் என்கிறது தான் சொல்றது. அவன் கருத்தறிந்து காரியம் செய்தார் போல என் கருத்தறிந்து காரியம் செய்ய வேணும் என்கிறார் என்றுதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். ஆக இப்போ ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் இவருடைய கருத்து என்னன்னா, இந்த லோகத்தில் இருந்து போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல, இந்த போகங்களை எல்லாம் விட்டு நான் மோட்சத்துக்கு போகணும் என்கிறது தான். அந்த அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ண வேணும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் என்று காட்டினார். அடுத்ததாக 6வது பாசுரம். இந்த பாசுரத்தில் என்னன்னாக்கா, மண்ணு நான்மறை மாமுனிபத்தமைந்தனை, அதாவது இது மார்க்கண்டேயனுடைய விருத்தாந்தம். மண்ணு நான்மறை மாமுனிபத்தமைந்தனை மதியாத வெங்கூத்தன் தன்னை அஞ்சி நின் சரணாய் தகவில் காலனை உகமுந்தொழியா பின்ன என்னும் நின் திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கு மன்னதாகுமென் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. மண்ணு நான்மறை மாமுனி என்று மிருகண்டு மகர்ஷியை சொல்லுகிறார். அதாவது இந்த மண்ணு நான்மறை மாமுனி பத்த மைந்தனை, மிருகண்டு என்கிறது மகர்ஷி, அவனுடைய பிள்ளை. அவன் ஆறுன்னா மார்க்கண்டேயன். அவனுக்கு மார்க்கண்டேயன் என்கிறது அவனுக்கு பேர். அது மண்ணு நான்மறை மாமுனிபத்த மைந்தனை வேதத்தை அத்தியனம் பண்ணி அதிலேயே பொதுபோக்காக இருந்தவர் மிருகண்டு மகர்ஷி. அவருடைய அந்த அப்படிப்பட்ட மாமுனிபத்த மைந்தன் ஆறுன்னா மார்க்கண்டேயன் என்கிறவர். அவனுக்கு ஏதோ சரித்திரமெல்லாம் விதவிதமாக சொல்கிறான். அவனுக்கு பிறக்கிற பொழுதே சொல்லி கொடுத்தான், இவன் 16 வயசு தான் இருப்பான், அதுக்கப்புறம் இவனுக்கு ஆயுசு கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தான். இந்த 16வது அவன் என்ன பண்ணுறான், ருத்ரனைத்தான் முதல்ல பூஜை பண்ணுறான். கடைசியில் யமன் அவனை இழுத்துட்டு போகணும்னு சொல்லச்சே ருத்ரனை இவன் சரணம் பத்துக்கிறான். யார், இந்த மார்க்கண்டேயன். ஆனால் ருத்ரன் என்ன சொல்கிறான், அப்பா உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியாது, உன்னையும் என்னையும் சேர்த்து ரட்சிக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனிடத்திலே நான் உன்னை அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி பகவானிடத்திலே கொண்டு போய் சேர, கடைசியில் பகவான் என்ன பண்ணினான், ருத்ரனுக்கே அந்த சக்தியை கொடுத்தான். வா போ, நீயே போய் அவனை உன்னுடைய காலாலே எட்டி உதை என்று சொல்ல, உடனே என்ன பண்ணினான், அந்த யமனை தன்னுடைய காலாலே உதைத்தார். யார், ருத்ரன் உதைத்தார். அப்படிப்பட்ட சக்தியை ருத்ரனுக்கு பகவான் தான் கொடுத்தார் என்று இப்படிப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு. இதைத்தான் நம்மாழ்வார் கூட சொல்லுகிற பொழுது, புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் என்று உய்யக் கொண்டது நாராயணன் அருளே என்று காட்டுகிறார். புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன், யார், ருத்ரனை கண்டான் மார்க்கண்டேயன். ருத்ரனைத்தான் பூஜிச்சான் முதல்ல. அப்படிப்பட்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரான், நக்கபிரான் நக்னவனான ருத்ரன் அன்று உய்யக்கொண்டது, அன்னைக்கு எப்படி காப்பாற்றினான்னு கேட்ட, நாராயணன் அருளே, நாராயணனுடைய அருளாலே என்றோ அவன் அப்படி அனுகிரகம் பண்ணினான். இன்னொரு பாசுரத்தில் கூட மார்க்கண்டேயனும் கரியே என்று சொல்லுகிறார். மார்க்கண்டேயனே சாட்சி இதுக்கு.
போய் கேளுங்கள். யார் அவனை ரட்சித்தது யாருன்னு மார்க்கண்டேயனையே போய் கேளுங்கள். அதனால தான் பார்த்தார் மார்க்கண்டேயர். சரி, இனிமேல் எதுக்கு இந்த ருத்ரனை பற்றணும், நம்ம நேரம் நாராயணனையே பற்றிடுவோன்னு அன்னிலேருந்து பெரிய நாராயண பக்தன் ஆயிட்டார். அதனால தான் எந்த திவ்ய தேசத்தில் போனாலும் பெருமாளுடைய முன்னால பிருகு மார்க்கண்டேயர்னு 2 பேர் இருக்காருன்னு காட்டுறமே, அதுல மார்க்கண்டேயர் ஒருத்தர் பகவானுடைய பக்தனாக இருக்கிறார். அந்த சரித்திரத்தில் என்று சொல்றார், மண்ணு நான்மறை மாமுனிபத்தமை இந்தனை அப்படிப்பட்டவனையும் மதியாத வெங்கூத்தம். பரம பாகவதனாயித்தே இவன் என்ன கூட அவனை மதிக்கல அந்த யமன். அவனை என்ன பண்ணினான், அந்த யமனை அஞ்சி நின் சரணாய் உன்னிடத்துல வந்து சரணாகதி பண்ணினான். அந்த மார்க்கண்டேயன் எம்பெருமானே உன்னிடத்திலே சரணாகதி பண்ணினான். அவனை நீ அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணினாய், தகவில் காலனை உகமுனிந்து, அப்படிப்பட்ட கருணையே இல்லாதவனான அந்த யமனை உகமுனிந்து நீ என்ன பண்ணினாய், அவனுக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினாய். யாருக்கு, அந்த மார்க்கண்டேயனுக்கு என்ன பண்ணினாய், பின்னை என்றும் நின் திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள். உன்னுடைய திருவடிகளை விட்டு என்றைக்கும் பிரியாதிருக்கும்படியாக அந்த மார்க்கண்டேயனுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணினாய். கடைசியில் பிரளய காலத்தில் எல்லாம் மூழ்கி இருக்கிற காலத்தில் கூட மார்க்கண்டேயர் மட்டும் தனியாக இருந்து இதையெல்லாம் சேவித்தாருன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு பேர் அனுகிரகம் அந்த மார்க்கண்டேயனுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பேரருள் எனக்கும் அன்னதாகும் என் அடியினை அடைந்தேன், எனக்கும் அப்படிப்பட்ட அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கும் கூட உன்னை பிரியாதிருக்கிற அருள் எனக்கும் கிடைக்கட்டும் என்று இப்படி அத. ஆனா உண்மையிலே அவன் வந்து யமவசியத்தையை தவிர்த்தருள வேணும் என்றுதான் கேட்டான் மார்க்கண்டேயன். எனக்கு யமனிடத்திலேருந்து என்னை காப்பாற்றி எனக்கு நீண்ட ஆயுளை தர வேணும் என்று அவனுக்கு அதுதான் பிரயோஜனாந்தர பரன் அந்த மார்க்கண்டேயன். ஆனால் திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்டவர் அல்ல. பின்ன அத்தையை எனக்கு பண்ணணும்னு கேட்கிறாருன்னா ஒரு பாசுரத்தில் சொன்னது எல்லா பாசுரத்துக்கும் வைத்துக் கொள்ளணும். அந்த மார்க்கண்டேயனுக்கு அவன் கருத்தறிந்து என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணியோ, அதுபோல எனக்கு என்னுடைய கருத்தறிந்து உன்னுடைய திருவடி பிரியா வண்ணம் எனக்கு நீ அருள் புரிய வேணும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார் என்று கொள்ளலாம் என்று வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். அடுத்தபடியாக 7வது பாசுரம். இதில் என்ன காட்டுறான்னா, அதாவது சாந்தீபினி என்று ஒரு ரிஷி மகர்ஷி, அவர்தான் கண்ணபிரானுக்கு ஆச்சாரியனாயிருந்து கல்விகளை எல்லாம் கற்பித்தவர். அவருக்கு ஆச்சாரிய தட்சிணை சமர்ப்பிக்கணும், குரு தட்சிணை உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் கண்ணன். உடனே அவர் என்ன சொல்றார், பல வருடங்களுக்கு முன்னாலே என்னுடைய பிள்ளை ஒருத்தன் பிரபாச கட்டத்தில் முழுகி இறந்து விட்டான், அவனை நீ மீட்டுக் கொடுன்னு கேட்கிறார். அப்படியே கண்ணபிரான் மீட்டுக் கொடுக்கிறான் என்கிற சரித்திரம். அந்த சரித்திரத்தை சொல்றாரு. ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும் உனக்கும் முன் தந்த வந்தனொருவன் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்னு. கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய், ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஓது வாய்மையும் ஓனிய பிறப்பும். ஓதும் வாய்மை என்னால் வாய்மை என்கிறது வேதம். அப்போ ஓது வாய்மைன்னா வேதத்தை இவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஆறு, அந்த சாந்தீபினி தான். கண்ணபிரானுக்கு கற்றுக் கொடுத்தது சாந்தீபினி. ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும். ஓனிய பிறப்பு என்னால் பிராமண ஜென்மம், அதாவது உயர்ந்த அவன் கத்திரிய ஜென்மம். கண்ணபிரான் அவதரித்தது கத்திரிய குலத்தில். கத்திரிய குலத்திற்கும் இந்த உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் உண்டு. அதனால அவளுக்கு அந்த த்விஜன்மா என்கிறது உண்டு. இருபிறப்பு என்கிறது பிராமண கத்திரிய வைசிய என்று எல்லாருக்கும் உண்டு. மூணு வர்ணத்திற்கும் உண்டு. அதனால அதை சொல்றார். ஓதுவாய்மையும் ஓனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணனுருவன். உனக்கும் கூட அதை அன்வயம் பண்ணி சொல்லலாம். உனக்கே கொடுத்தானவன். என்ன, இவன் சர்வேஸ்வரனான இவனுக்கே கல்வி கொடுத்த ஒரு பெருமை யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தா அந்த சாந்தீபினி என்கிறவன். அவனுக்கு உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் என்கிற சொல்லுக்கு ஒப்பற்றவன் அர்த்தம் பண்றான். அவனை போல இன்னொருத்தன் கிடையாது அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு பெருமை சொல்றார் அந்த சாந்தீபினிக்கு. அதை விளக்குவதற்கு இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை யாரை உதாரணமாக காட்டுறாருன்னா, சாந்தீபினி என்பவர் யாரை போல, நம்பிள்ளையை போலேன்னு சொல்றாரு. என்ன காரணம்? நம்பிள்ளை இவருடைய ஆச்சாரியர். யார்? பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ஆச்சாரியர்.
முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அடைவே அதிகரித்து பரபக்ஷ பிரதிக்ஷேபத்திற்கு உடலாக நியாய மீமாம்சைகளையும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச் செயலிலேயாம் படி இருக்கும் நம் பிள்ளையைப் போலே ஒருவனையிலே ஒருத்தன் என்கிறது என்று அருளி செய்கிறார் இந்த இடத்துல வியாக்கியானத்தில். அதாவது என்ன, முற்பட துவயத்தை கேட்டு ஆச்சாரியத்தில் மந்திரோபதேசம் பெறுகிறார். நம்மளை முதல்ல ஆச்சாரியத்தில் ரகசியத்திலே உபதேசம் கேட்கிறார். இதிகாச புராணங்களையும் அதிகரித்து இதிகாச புராணங்களையும் கற்றாராம். அப்புறம் பரபக்ஷ பிரதிக்ஷேபத்திற்கு உடலாக எதிரி மதங்களோடு வாதம் செய்ய வேணுமானால் அதற்கு நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் இது ரெண்டும் வேணும். அதையும் கற்றிருந்தார். ஆனால் எல்லாம் கற்றிருந்தும் கடைசியில் போதுபோக்கும் அருளி செயலில யாம்படி கடைசியில் அருளி செயல் 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவிப்பதிலேயே போதுபோக்காக இருந்தார் என்று அப்படிப்பட்ட நம்பளை போன்ற ஒருத்தனைத்தான் இங்கே ஒருத்தன் அந்தணன் ஒருவன் சாந்தீபினி என்கிறவர் எப்படிப்பட்டவர்னா நம்ம நம்பளையே போல அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தீபினியை போல நம்பளைன்னு சொல்லலை, நம்பளையை போல சாந்தீபினின்னு சொல்றேன். இதை வைத்து இன்னும் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவதுண்டு. காஞ்சி சுவாமியை காட்டியிருக்கிறார். என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் அவரே திருமங்க பாசுரங்களை எல்லாம் அருளி செய்தார். திருக்கண்ணமங்கை என்கிற திவிதேசத்தில் எம்பெருமான் கண்ணபிரான் அவன் எழுந்துள்ளிருக்கிறான். அவன் முன்னால் போய் பாசுரங்கள் எல்லாம் சொன்ன உடனே அந்த திருக்கண்ணமங்கை எம்பெருமானுக்கே என்ன ஆயிடுத்தா, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் கற்கணும்னு ஆசை வந்து கொடுத்தான். ஐயோ இவ்வளோ அழகா இருக்க பாசுரம், நீ ரொம்ப மதுரகவி சதுர்கவி ஆச்சே, இந்த மதுரகவி உம்முடைய பாசுரத்தை கேட்கணுமே, நான் கற்றுக்கணுமேன்னார். அவர் என்ன சொல்லிட்டார் திருமங்கை ஆழ்வார், அப்பா இதையெல்லாம் நீ கற்க முடியாது, இப்போ இனிமே உனக்கு வராது, ஒன்று ஒன்றா பண்ணலாம், இதனுடைய அர்த்தங்களை வேணா நீ கேட்கலாம் அப்படின்னாரு. சரி நீரே அர்த்தம் சொல்லணும்னு. ஐயோ இந்த அதுக்கு இப்பொழுது அவகாசம் இல்லை, இன்னும் நான் பல திவிதேசங்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்ண வேண்டி இருக்கிறது, இன்னொரு முறை பார்ப்போம் என்று சொல்லிட்டாராம். அதற்காகத்தான் என்ன பண்ணினார்னா, அடுத்த பிறவியிலே அதே திருமங்கை ஆழ்வார் நம்பள்ளையாக வந்து அவதரித்தார். அது சொல்றதுக்கு காரணம் என்ன, நம்ம திருமங்கை ஆழ்வார் எந்த கார்த்திகையில் கார்த்திகை என்று அவதரித்தாரோ அதே கார்த்திகையில கார்த்திகை நட்சத்திரத்தன்று இவர் அவதரித்தார், நம்பள்ளை அவதரித்தார். அதனால அவருக்கு திருக்கலிகன்றிதாசர் என்று பெயர். திருக்கலிகன்றி என்கிறது கலியனுடைய பெயர். அந்த திருக்கலிகன்றிதாசர் என்றே திருநாமத்தை உடையவராக நம்பள்ளை வழங்கினார். பெரியவாச்சான் பிள்ளை என்கிறவருக்கு என்ன திருநாமம், அவருக்கு கிருஷ்ணமிஸ்ரஹான்னு திருநாமம். கண்ணன் என்பதுதான் அவருக்கு, கிருஷ்ணன் என்பதுதான் திருநாமம். அவர் என்னைக்கு அவதரிச்சார், அந்த கண்ணன் அவதரிச்ச அதே ஆவணி ரோஹிணியில அவதரிச்சார். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருநட்சத்திரம் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம். அதனால திருமங்கை ஆழ்வார் நம்பள்ளையாக வந்து அவதரிக்க, பெரியவாச்சான் பிள்ளை அதாவது கண்ணன் பெரியவாச்சான் பிள்ளையாக வந்து அவதரித்து அந்த நம்பள்ளையினிடத்தில் 4000 காலட்சேபம் கேட்டு அதனால தான் அவர் வியாக்கியானமாக எழுதி வைத்தார் என்று இப்படி ஒரு சரித்திரம் இது பெரியவர்களாலே சொல்லப்படுகிறது. முக்கியமாக காஞ்சி பிரதிவாதிபயங்கர சுவாமி சொல்லுவர், வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ண நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே என்று அந்த திருக்கண்ணங்கை மங்கை பதிகத்திலே அருளி செய்த விடத்து இந்த அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறார். அதனால நம்மள சாந்தீபி எப்படி கண்ணனுக்கு சாந்தீபினி ஆச்சாரியனோ அதே போல நம்மளையும் ஒரு ஆச்சாரியர். கண்ணனாக அவதரித்த காலத்திலே நம்மள சாந்தீபினி ஆச்சாரியன், அதே கண்ணன் பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்திருந்த பொழுது நம்மளை ஆச்சாரியர். அதனால தான் அந்த நமக்கு நம்மளையை போலே சாந்தீபினி என்று ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த வந்தனொருவன். அவர் என்ன சொன்னார், காதலன் மகன் புகலிடங்காணேன், என்னுடைய பிள்ளை எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிட்டான், கண்டு நீ தருவா எனக்கென்று நீ அவனை கண்டுபிடித்து கொடுன்னு கேட்கிறார். உடனே கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்து, அப்படி கேட்டவருக்கு உடனே என்ன பண்ணினான் எம்பெருமான், அவர் கேட்டபடியே அவருடைய குறை முடித்து என்ன பண்ணினான், அவன் சிறுவனை கொடுத்தாய், அவருடைய பிள்ளையை கொண்டு போய் இதோ நீர் வைத்துக்கொள்ளும் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்ததக்கணையா உருவே கொடுத்தான் என்று பெரியாழ்வாரும் இந்த சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார். அதுபோல எனக்கும் நீ அனுகிரகம் பண்ணணும்னு திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார்னா இவருக்கு எந்த பிள்ளையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. அவர் கருத்தறிந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினார் போல என் கருத்தறிந்து எனக்கு எது வேணுமோ அதை நீ பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் கொள்ள வேணும் என்று நான் சொல்லுகிறோமே.
அதனால என்ன வேணும்னு கேட்டாக்கா, அது அப்படி எனக்கு சம்சார அர்ணவத்திலே, அதாவது கடல் கொண்ட அந்த பிள்ளையை மீட்டு தந்தாற் போல உலக வாழ்க்கையாகிற பிறவி பெருங்கடலிலே நான் அடித்துக் கொண்டு போகிறேன், என்னையும் நீ மீட்டு உன் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் என்று இந்த அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த இன்னொரு சரித்திரம் என்னன்னா, ஒரு வைதிகனுக்கு பிள்ளைகளை மீட்டு கொடுத்தது. அதாவது கண்ணபிரான் ஏதோ ஒரு யாகத்தில் தீட்சித்தனாக இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வைதிகன் வருகிறான். எனக்கு பிள்ளைகள் பிறக்க 3 பிள்ளைகள் காணாமல் போட்ட, பிறந்த அடுத்த கிணம் பிள்ளைகள் காணும், எங்கே போனான்னே தெரியல. இப்போ அந்த 4வது பிள்ளை பறக்க போகிறது, இந்த பிள்ளையாவது நீ மீட்டு கொடுன்னு கேட்கிற. உடனே அர்ஜுனன் அப்போ என்ன சொல்கிறான், கண்ணா நீ ஒரு யாகத்தில் இருக்க, அதனால் நீ யாகத்தினுடைய விரதத்தை குறைத்து கொள்ள வேண்டாம், நான் போய் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறான். அர்ஜுனன் காவல் இருக்கிறான், ஆனாலும் 4வது பிள்ளையும் காணாமையே போயிடும். உடனே அவனுக்கு கோபம் வருது அந்த பிராமணனுக்கு, அந்த வைதிகனுக்கு. உடனே இவனையும் அர்ஜுனனையும் பிடிச்சி இழுத்துட்டு வரான். கண்ணன் வந்து என்னை ரட்சித்து 4வது பிள்ளையாவது காப்பாற்றி கொடுத்துருப்பான், அவனை போகாதேன்னு தடுத்து நீ இந்த மாதிரி பாழாக்கிவிட்டியே, என்னுடைய 4வது பிள்ளையும் போயிடுத்தேன்னு வந்து முறையிடுகிறான். அப்போ என்ன பண்ணுறான் கண்ணன், அந்த வைதிகனையும் அர்ஜுனனையும் ஒரு தேரிலே அமைத்து தேரை எடுத்துட்டு நேர மேல் லோகத்துக்கு போகிறான். பரமபதத்துக்கு வரைக்கும் போய் பரமபதத்தினுடைய வெளியில இந்த தேரை நிறுத்திட்டு கண்ணன் மட்டும் உள்ள போனா, அங்க பிராட்டி என்ன பண்றான், இந்த 4 குழந்தையும் மடியில வச்சு சீராட்டின்னு இருக்கான். ஏன் இப்படி பண்ணினாயின்னு பிராட்டியை கேட்கிறான். உடனே பிராட்டி சொல்றா, இல்லை உம்முடைய இந்த திருக்கோலத்தை சேவிக்கணும், கிருஷ்ணனா எழுந்தருடைய இருக்கிற உம்முடைய கோலத்தை சேவிக்கணும், அதற்காகத்தான் இப்படி பண்ணினேன்னு சொல்றான். உடனே அந்த பிள்ளையை கொண்டு வந்து இவனிடத்துல கொடுக்குறான். இதுதான் சரித்திரம். இதில் நிறைய கேள்விகள் எல்லாம் கூட உண்டு. பரமபதத்துக்கு போனா திரும்பி வருதில்லைன்னு சொன்னாலே, இப்போ பரமபதத்துக்கு போன குழந்தைகள் எப்படி திரும்பி வந்ததுன்னு கேள்வி. இதெல்லாம் பகவத் சங்கல்பத்தாலே வருகிற பொழுது அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு வியாக்கியானம் பண்ணி, இந்த 4 குழந்தைகள் சாமான்யமாக நம்ம பரமபதத்துக்கு போனால் மறுபடியும் கர்மம் காரணமாக திரும்பி வர முடியாதுன்றது தான் சாஸ்திரமே தவிர, பரமபதத்தில் இருக்கிறவாளை ஒருத்தன் பகவான் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அவனை தடுப்பாரார். அந்த சங்கல்பத்திற்கு தடையே கிடையாது. அதனால் அவன் கொண்டு வந்து எல்லாம் பகவத் சங்கல்பத்தாலே நடக்கிறது என்று அந்த அர்த்தத்தை காட்டியிருக்கிறார்கள். சரித்திரத்தை சுருக்கமாக சொல்றேன், நாளை எடுத்து முடிச்சுடுவோம். வேதவாய்மொழி அந்தணன் ஒருவன் எந்தை நின் சரண் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலங் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்னழைப்ப ஏதலார் முன்னே இன்னருளவர்க்குச் செய்து உன்மக்கள் மத்திவரன்னு கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. வேதவாய்மொழி அந்தணன் ஒருவன், வேதத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வைதிகன். அவன் என்ன பண்ண, எந்தை நின் சரண், நான் உன்னிடத்திலே அடைக்கலம் புகுந்தேன். என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள். என்னுடைய மனைவி பிள்ளை பிரசவிக்கிறது தான் தெரியறது, குழந்தை அழற சத்தம் கேட்கிறது, உள்ள போய் பார்த்தா குழந்தைய காணும், எங்க போச்சுன்னே தெரியல. பிராணம் போயிருந்ததுன்னா உடலாவது இருக்குமே, உடலும் இல்லை உயிரும் இல்லை, ரெண்டுமே காணும், எங்க போச்சுன்னே தெரியல. காதல் மக்களை பயத்தலும் காணாள், எங்க போச்சு, கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்குமோ, ஏதோ கடிய தெய்வம் ஒன்று திருடின்னு போயிடுதா தெரியலையே என்ன, இப்படி நீ மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்கிறான். அதுக்கு மேலே இருக்கிற சமாச்சாரம் தான் சொன்னேன். என்ன பண்ணினான், அர்ஜுனன் காக்கிறேன்னு சொன்னா அவனால் முடியல. கடைசியில் கண்ணன் அழைத்து கொண்டு போய் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அதைத்தான் சொல்றேன், ஏதலார் முன்னே உன் மக்கள், அவனுடைய விரோதிகள் எல்லாம், ஆமா இவர் வருஷம் குழந்தையை பெற்றுப்பார், உடனே அது காணாம போடும், இவருக்கு எங்க குழந்தை நிற்க போறதுன்னு அவ கிண்டலா பேசிட்டு இருந்தா. அவர்கள் முன்னே உன் மக்கள் மத்தி இவரன்னு கொடுத்தாய், இதான் பாரு உன் பசங்க தானே, அடையாளம்லாம் சரியா இருக்கா பார்த்துக்கோ என கொண்டு பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நாள் வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன். பெரியாழ்வாரும் இந்த சரித்திரத்தை அனுபவிக்கிறார். அப்படி உடனே பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் 4 வரையும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த அவன் சரணமடைந்த அந்த வைதிகனுக்கு அவர்களுடைய பிள்ளையை மீட்டு கொடுத்தான் என்றால், உன் மக்கள் மற்றவரன்னு கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன். அதனால நானும் வந்து உன் அடியினை அடைந்தேன்னா எனக்கு அந்த மாதிரி பிள்ளையை மீட்டு கொடுக்கணும்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்னா, இது எனக்கும் கூட நீ என்ன பண்ணணும், இந்த சம்சாரத்தை தவிர்த்து நீ என்ன பண்ணணும்,
எனக்கு கொடுக்க வேணும், மோட்சத்தை கொடுக்க வேணும் என்று அந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறார் என்று காட்டுகிறார். உன்னுடைய அதிசயித்த சக்தி அதற்கு இல்லையோ, இங்க இருக்கிறவனை அங்க அழிச்சுன்னு போறது கூட கஷ்டம், அங்க இருக்கிறவனை இங்க அழிச்சுன்னு வர்றதாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா பரமதத்துக்கு போனா திரும்பி வருது இல்லைன்னு சொல்றா. ஆனால் நீ என்ன பண்ணா, அங்குள்ளாரை இங்கு மீட்டு கொடுத்தமை உண்டு, உமக்கு செய்ய வேண்டுவது என்னன்னு கேட்டா இங்குள்ள எண்ணெய் அங்கே கொண்டு போக வேணும் என்கிறார். அது வேண்டாம், எனக்கு என்ன, இங்கேருந்து எண்ணெய் அழைச்சிட்டு போகணும், அதுதான் நீ பண்ண வேண்டிய காரியம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், நான் இசைந்து வரணுமே, அதனால அந்த காரியத்தை நீ பண்ணி கொடு என்று கேட்கிறார் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொன்னார். கடைசியாக 9வது பாசுரம், அது என்னன்னா தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணின ஒரு அற்புதமான விஷயம். அதை தெரிவிக்கிற துளங்கு நீண்முடி அரசர்தங் குறிசில் தொண்டை மன்னவன் திண்டிரலொருவர்க்கு உளங்கொளன்பினோடு இன்னருள் சுரந்து அங்கு ஓடு நாழிகை 7உடன் இருப்பாம். வளங்கொள் மந்திரம் மத்தவர்க்கருளிச் செய்தவாறு அடியேன் அறிந்து உலக வளர்ந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே. தொண்டமான் சக்கரவர்த்தி என்கிறவன் ரொம்ப பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு அதிபதியாயிருந்தான். அதனால அவனை வர்ணிக்கிறார். துளங்கு நீண்முடி அரசர்தம் குறிசில், எவ்வளவு சாம்ராஜ்யம், பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய கிரீட்டம் இருக்குமா இல்லையா. இப்ப கூட ஸ்தானம் சொல்றாலும் இல்லையா, ஒரு மிலிட்டரியில உத்தியோகம் பண்றவாளுக்கு அவளுக்கு தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு தலையணி இருக்கும், எல்லாம் தெரியுமோ இல்லையோ. போலீஸ்ல உத்தியோகம் பண்றவாளுக்கு கூட அந்த தொப்பின்றது எப்படி இருக்கும், அவனுடைய ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுபோல் லோகத்துக்கெல்லாம் அதிபதினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரீட்டம். துளங்கு நீண்முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவன், அவனுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி என்று பெயர். திண்டிரலொருவன், இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா இது அத்தனை அகங்காரத்துக்கு காரணம் ஆயிடும். கடைசியில் நான் எத்தனை பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி, எவ்வளவு வலிமை உள்ளவன் நான் என்ன, அப்படி இருக்க வேண்டியவன் என்ன பண்றான், அந்த அகங்காரத்தை எல்லாம் விட்டு எம்பெருமான் திருவடியில வந்து சரணாகதி பண்றான் பாருங்க, அதுதான் உயர்ந்தது. அதைத்தான் ஆண்டாள் அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் என்று சொன்னாலே, அவ்வளவு பெரிய அகங்காரத்தை உடையவன். அந்த அகங்காரம் எல்லாம் இல்லாதபடிக்கு எம்பெருமான் திருவடிகளிலே வந்து அவன் சரணம் புகுந்தான் இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட அந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணினான், உளங்கோள் அன்பினோடு இன்னருள் சுரந்து, அவனுக்கு மிக இன்னருளை சுரந்து அவனுக்கு என்ன பண்ணினான், ஓடு நாழிகை 7உடன் இருப்பா. இங்க ஓடு நாழிகைன்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கா, காஞ்சி சுவாமி காட்டியிருக்கார். ஓடு நாழிகையில் ஓடு நாழிகைன்னு பாடம், ஏன்னா அது வியாக்கியானத்துக்கு சேர்ந்த பாடம், அதுதான் வியர்த்தமே கழிகின்ற காலம் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்லிருக்கார் பெரியவாச்சான் பள்ளி. அதாவது என்ன, ஓடு நாழிகைன்னு காலம் போயிட்டே இருக்குது, ஓடிண்டே இருக்குது டைம். எப்ப நாம விஷயத்தை புரிஞ்சுக்க போறோம், காலம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஓடிண்டே இருக்குதான் காலம். அதான் ஓடு நாழிகை. அதுல என்ன பண்ண, 7உடன் இருப்பா. 7 நாழிகையில திருமந்திரத்திலே சொல்ல வேண்டிய 7 அர்த்தங்கள். அதாவது தேகத்தை காட்டில ஆத்மா வேறுபட்டது என்கிறது ஒரு அர்த்தம். அந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது, சுதந்திரம் அல்ல, பரதந்திரம் என்கிறது ஒரு அர்த்தம். அதுவே யாருக்கு பரதந்திரம்னு கேட்டா, எம்பெருமான் ஒருத்தனுக்கே பரதந்திரம், மற்றவனுக்கு பரதந்திரன் அல்ல என்கிறது ஒரு அர்த்தம். அதாவது சுவாதந்திரியம் தவிர்த்து அதுக்கு அடுத்தபடியாக பாரதந்திரத்திலையும் அது எம்பெருமானுக்கு தவிர மற்றவனுக்கு பரதந்திரம் அல்லன்னு தவிர்த்து 3 ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அதுலேயும் கூட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியத்தையும் அவனுடைய ஆனந்தத்திற்காக பண்ணணும், அதில் தன்னுடைய ஆனந்தம் என்கிற எண்ணமே துளி கூட இருக்கக்கூடாது என்று இப்படிப்பட்ட வரிசையாக அந்த திருமந்திரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட அந்த 7 அர்த்தங்களை 7 நாழிகைகளிலே எம்பெருமான் தெரிவித்தான் என்று அதைத்தான் அங்கு ஓடு நாழிகை 7 நடுப்பா. வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளி செய்தவாறு, வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளி செய்தவாறு. வளங்கொள் மந்திரம் என்னால் எல்லா வளந்தரும் மத்தம் தந்திடும் இன்னும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வளங்கொள் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அந்த
தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு இவன் அனுகிரகம் பண்ணினான். அப்படிப்பட்ட அந்த திருமந்திரத்திலேயும் கூட கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம், ரொம்ப 7வது நாழிகையில் சொல்லப்படுற உயர்ந்த அர்த்தம் என்ன தெரியுமோ? அது அடிமை என்கிறது பகவானோடு நிற்பதல்ல, பாகவதர்களோடு நிற்பது, பாகவதர்களுக்கு அடிமை பூண்டு இருப்பது. அதுதான் அந்த மந்திரத்தினுடைய உயர்ந்த அர்த்தம் எதுன்னு கேட்டால் பாகவத சேஷத்துவம். அதையும் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு காட்டி கொடுத்தானாம் எம்பெருமான். அது ஒரு சின்ன சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதையும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டுகிறார். அங்கே ஒரு ரசமான வார்த்தையும் அருளி செய்கிறார். அதாவது குறும்பர்த்த நம்பின்னு ஒருத்தர் இருந்தாராம். இவன் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அகங்காரம் இல்லாதவன்னு சொன்னேன். அவனுக்கும் முதல்ல கொஞ்சம் அகங்காரம் இருந்தா போல தெரியுது. அவன் என்ன பண்ணா, பெருமாளுக்கு சொர்ணத்தாலேயே புஷ்பங்கள் பண்ணி சமர்ப்பிச்சான். தங்க புஷ்பங்கள் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு அந்த புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிச்சான். அது மத்தா நாள் கதவை திறந்து பார்த்தா அந்த சொர்ண புஷ்பங்கள் எல்லாம் கீழே எறிந்து கிடந்தது. பெருமாள் தன்னுடைய தலைமையில எத்த தரித்திருந்தான்னா மண்ணாலான சில புஷ்பங்களை தலையிலே தரித்து கொண்டிருந்தான். இது என்ன விஷயம்? ஒண்ணுமே புரியல தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. அப்ப பெருமாளே வந்து அவனுக்கு சொல்றார், ஓ கீழ்த்திருப்பதியில அங்க போய் ஒரு மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஒரு பக்தர் இருக்கார், அவரை போய் பாருன்னு சொல்றார். அவருடைய பேர் என்னன்னு தெரியல, குறும்பருத்த நம்பின்னு ஆச்சாரியால் காட்டுறார். குறும்புன்னா கர்வம். அப்ப குறும்பருத்த நம்பின்னா கர்வமே இல்லாதவர்னு அர்த்தம். இவனுக்கு கர்வம் இருக்கு, நான் பெரிய பணக்காரன், துளங்கு நீண்முடி அரசரதன் குறிசில் திண்டிரல் ஒருவன் என தான் பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி, நல்ல பலமுள்ளவன் என்கிற ஒரு பெரிய கர்வம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்றார், அந்த நித்தியம் பெருமாளுக்கு மண்பாண்டங்கள் தான் பண்ணி அனுப்புறார். மலை மேல பெருமாள் தளிகையெல்லாம் அந்த காலத்தில் மண்பாண்டத்தில் தான் செய்வர். வேண்டிய பாண்டங்களை பண்ணி இவர் அனுப்புறார். அப்படி அனுப்புற பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ண போறான், தன் கையில் இருக்கிற அந்த மண்ணை எல்லாம் திரட்டி பூ போல பண்ணி வச்சு அதை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதாக, அல்லது ஒரு பெருமாளுடைய பொம்மையும் பண்ணி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அங்கே மண் புஷ்பங்களை அங்கே சமர்ப்பிச்சு விடுறாரு. பெருமாளுக்கு சமர்ப்பிதான் நினைச்சு அவர் பண்ணு. இந்த மண் புஷ்பங்களைத்தான் திருவேங்கடமுடையான் தன்னுடைய தலையிலே தரித்திருந்தார். என்ன காரணம்? அவர் அகங்காரம் இல்லாதவர். அகங்காரம் இல்லாதவர் சமர்ப்பித்த அந்த புஷ்பத்தை தான் ஏற்றுக்கொண்டதை அவனுக்கு தெரிவிக்க வேணும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணினான் என்ன அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அதை சொன்ன உடனே உடனே தொண்டைமான் சக்கரவர்த்தி இங்கே கீழே வந்து பார்க்கிறான். இவருடைய பக்திக்கு உகந்து அப்படியே இவரை கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிக்கிறான். யார்? குறும்பருத்த நம்பியை தொண்டைமான் சக்கரவர்த்தி கீழே விழுந்து சேவிக்கிறான். அப்படி தொண்டைமான் சக்கரவர்த்தியோடு சேர்த்து விட்ட அதுதான் அந்த பாகவத சேஷத்துவத்தில் அவனை அன்வயிப்பித்தது. திருப்பாண ஆழ்வார் அருளி செய்தார் அல்லவா, அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று. அதுபோல இங்கே இவனையும் அடியார்க்கு ஆட்படுத்தார். அதைத்தான் அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக பாகவத சேஷத்துவத்தையும் அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு காட்டி கொடுத்த சரித்திரம் என்று சொன்னார். அதுக்கு மேல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தொண்டைமான் சக்கரவர்த்தி இங்க வந்த உடனே தன்னை பார்த்து இவன் ஆச்சரியப்பட்ட உடனே குறும்பருத்த நம்பிக்கை இது ரொம்ப ஒரு மாதிரி சங்கோச்சமா போயிடுத்தான். என்ன இது, நாம ஏதோ எம்பெருமானுக்கு ஏகாந்தமா பெருமாளுக்கு புஷ்பத்தை பண்ணி சமர்ப்பிச்சுட்டு இருந்தா, இத்த போய் எல்லாருக்கும் போய் வெளிச்சம் போட்டு காட்டிட்டானே இந்த எம்பெருமான் அப்படின்னு அவருக்கு அதுல குறை ஏற்பட்டதான். அவர் என்ன சொன்னாரா, பதிவிரத்தையோடு உண்டான ஏகாந்தத்தில் அனுபவத்தை திரளிலே வெளியிடுவாரை போலே. இந்த திருவேங்கடமுடையான் என்ன இப்படி பண்றான்? குறும்பர் நம்பி சொன்னாரா, ஏதோ தன்னுடைய பாரியையோடு இருக்கிற ஏகாந்தமான அனுபவத்தை எந்த புருஷனாவது வெளியில போய் சொல்லுவானோ? இந்த திருவேங்கடமுடையான் என்ன பண்ணான், எனக்கும் அவனுக்கும் உண்டான ஏகாந்தமான அனுபவத்தை இப்படி திரளிலே வெளியிடுவாரை போலே தானும் நானும் அனுபவித்த இத்தை இப்படி எல்லாருக்கும் வெளியிட்டு விட்டானே திருவேங்கடமுடையான், அளவலையாகாதே என்றாரே குறும்பருத்த நம்பி என்றார். என்ன சொன்னார் அவர்? திருவேங்கடமுடையான் அளவலையாகாதேன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவலை என்ற சப்தத்திற்கு என்ன தெரியுமோ, ரொம்ப அதிகமா பேசுறவனுக்கு அளவலைன்னு பேர்.
அதில் இப்படி சொல்லலாம். அளவலைன்னு என்ன அர்த்தம்? உளறுவாயன் அர்த்தம். இந்த திருவேங்கடமுடையான் சரியான உளறுவாயன். ஏதோ நான் அவனுக்கு ஏகாந்தமாக புஷ்பம் சமரிச்சா அத்தை கொண்டு போய் இவாளுக்கெல்லாம் சொல்லணுமா? எதுக்கு இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி எல்லாம் சொல்லணும்? நான் அப்படி என்ன நான் பாகவதானா இத்த போய் அவனுக்கு சொன்னாரேன்னு அதை கூட அவர் அந்த குறும்பருத்தை நம்பி கொஞ்சம் சங்கோச்சப்பட்டார் என்று அப்படி அவருடைய பெருமையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாகவதரோடு அவர் சேர்த்து வைத்தாரோ இல்லையோ அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியை, அப்படிப்பட்ட அந்த பேர், அதைத்தான் சொல்றாருங்க. அந்த வளங்கொள் மந்திரம் மற்றவர்க்கு அருளி செய்தவாறு அடியேன் அறிந்து உலகமளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் என்று. உலக வளர்ந்த பொன்னடினா அது திருவேங்கடமுடையான் தான். என தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை என்றும் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமர்கள் காண்பதற்கு என்றும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியில தான் எல்லாரும் வந்து நிற்பாளாம். அதனால அவன்தான் உலகளந்த பெருமாள், சமஸ்த ஜெகதாம் மாதா என்ன உலகத்தையெல்லாம் அளந்தவன் அவன்தான் என்றும் இப்படியெல்லாம் ஆச்சாரியர்களுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய சிறுயுக்தியை கொண்டு உலகளந்த பொன்னடியாக திருவேங்கடமுடையான சொல்லுகிறார்கள். ஆனால் இது திருவரங்கனை பற்றின பதிகம் இல்லையோன்னு கேட்க வேண்டாம். இந்த திருவரங்கன் ஆறு, திருவேங்கடமுடையான் ஆறு, பட்டர் அருளி செய்த பிரகாரம் நாம் கொண்டோமானால் அது திருவரங்கனாக வந்து சயனித்துக் கொள்வதற்கு முன்னாலே அவன் நின்ற இடம்தான் திருவேங்கடம் என்று இருக்கிறபடியினாலே அவனும் இவனும் ஒருத்தன் தான் என்கிற அந்த அர்த்தத்தையும் நாம் இங்கே கொள்ளலாம். அப்படிப்பட்ட உலகமளந்த பொன்னடியே அடைந்துய்ந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று சொல்லி கடைசியாக இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் தம்முடைய திருநாம பாசுரத்தோடு. மாடமாளிகை சூழ் திருமங்கை மன்னன் ஒன்னலர் தங்களை வெல்லும் ஆடல் மாவலவன் கலிகன்றி அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடு தொல்புகள் ஆழிவல்லானை எந்தையை நெடுமாலை நினைந்த பாடல் பத்திவே பாடுமின் தொண்டீர் பாட நும்மிடைப்பாவம் இல்லாவே. எப்படி தொண்டமான் சக்கரவர்த்திக்கு முதல்ல ஒரு பெருமை சொல்லி எம்பெருமானை அடிபணிந்தவன் சொன்னாரோ, துளங்க நீண்முடி அரசரதன் குறிசில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, திண்டிரன் ஒருவன் நல்ல பலத்தை உடையவன் சொன்னாரோ, அதுபோல இங்க திருமங்கை ஆழ்வார் தமக்கும் சொல்லிக் கொள்ளுகிறார். தான் எப்படிப்பட்டவன்? மாடமாளிகை சூழ் திருமங்கை மன்னன் என்று தம்முடைய பெருமை. அந்த திருமங்கை என்கிற தேசத்திற்கு அதிபதி. ஒன்னலர் தங்களை வெல்லும், விரோதிகளை எல்லாம் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர் திண்டிரல் ஒருவர். ஆடல்மா அவலவன், அவருடைய குதிரைக்கு ஆடல்மான்னு பேரான். அந்த குதிரையை திருமங்கை ஆழ்வாரை தவிர வேற யாரும் அது மேல ஏறியே உட்கார முடியாதான், அத்தனை பேரையும் கீழே தள்ளிடுமா. திருமங்கை ஆழ்வார் ஒருத்தருக்குத்தான் அடங்குமாம் அந்த குதிரை. அதனால அவருக்கு அந்த குதிரைக்கு ஆடல்மா என்று பெயர். இன்னைக்கு கூட திருவாலி திருநகரிக்கு போனோமானால் அங்கே இந்த திருமங்கை ஆழ்வாருடைய குதிரை வாகனத்துக்கு ஆடல்மான்னு தான் பேர். அப்படிப்பட்ட பெருமை படைத்த ஒரு வாகனம் அது. ஆடல்மாவலவன் கலிகன்றி, அப்படிப்பட்ட எம்பெருமானை, அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் உடைய திருமங்கை ஆழ்வார் அந்த அகங்காரம் சிறிதுமில்லாதவராய் அணிபொழில் திருவரங்கத்தம்மானை நீடு தொல்புகழ் ஆழிவல்லானை எந்தையை நெடுமாலை நினைந்த அந்த எம்பெருமானை பற்றினார், அவனை சரணமடைந்தார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பத்தின பாடல் பத்திவே பாடுமின் தொண்டீர் பாட என்ன ஆகும்? நம்முடைய பாவம் நில்லாவே. எம்பெருமானை பிரிந்திருக்கிறதான பாபம் உங்களுக்கு ஏற்படாது. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே எம்பெருமான் உங்கள் கருத்தறிந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பனும் இல்லையோ. இப்ப மற்ற இத்தனை பேருக்கு என்ன பண்ணிருக்கான்? அவரவர்களுடைய கருத்தறிந்து அவர்களுக்கு என்ன வேணும் என்று தெரிந்து கொண்டு அவரவர்களுக்கு அதனை கொடுத்தான். அப்ப இந்த 10 பாட்டை நீங்கள் பாடினீர்களானால் உங்களுக்கு எது நல்லதோ, உங்கள் கருத்து எதுவோ அதையும் அறிந்து கொண்டு உங்களுக்கும் வேண்டிய பேற்றை அவன் தருவான் என்பதாக இந்த 10 பாட்டை சொன்னால் என்ன ஆகும்? பால் குடிக்க நோய் தீருமா போலே. திருமங்கை ஆழ்வார் பாடினார், அவருக்கு கிடைக்க நமக்கு கிடைக்குமான்னு நினைக்க வேண்டாம். என்ன சொல்லுகிறார்? என்னால் தோல்கன்றுக்கும் இறங்குமா போலே என்று. அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாட்டை நாம சொன்னோமானா என்ன, நற்கன்றுக்கு இறங்கும் பசு தோல்கன்றுக்கும் இறங்குமா போலே நமக்கும் எம்பெருமான் அனுகிரகத்தை பண்ணுவான் என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவுருள் நமக்கு கிட்டும் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்தார் திருமங்கை ஆழ்வார். அடியேனும் அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கமலாகுச்ச கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவா திருநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம்.
லக்ஷ்மீச்சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷவக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுச்சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீமூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலித் ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுர்கவிப்பிரதானாய பரகாலாய மங்களம் மனோஜ்ஞவரயோகீந்திர மானசாம் போஜபானவே யதுஷைலநிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ் சமர்ப்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்டஜீவ ஜீவாதவே நமः ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே